நான் அன்னைக்கு ஒரே ஒரு வாட்டி தான் டேட்டா விசுவலைஸ் மட்டும் பார்த்தேன் எடுத்து. ஓகே. இது ஸ்க்ரீன் ஷேர் ஆகல இன்னும். ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஓகே. விசிபிளா இருக்கு. ஒன்று நான் எப்போயும் டவுன்லோட் பண்ண சொன்னேன், அதுக்கு நானே பண்ணிட்டேன் பார்த்தியா இன்னைக்கு. வெளில போயிட்டே வந்தோம். ஓ 14 நாள் இருக்கு, 14 days. இது வந்து கார்டு யூஸ் பண்ணி போட்டியா? புரியல. ட்ரையல் வெர்ஷன் கார்டு யூஸ் பண்ணி ட்ரையல் தான். அதனால கார்டு டீடைல்ஸ் கேக்குமே. இல்ல கேட்கல, எதுவும் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், தப்பா கொடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே சரி. சரி, விண்டோகிராஃபர் பத்தி ஏதாச்சும் கொஞ்சமா தெரியுமா? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஒண்ணுமே தெரியாது. ஓகே, ஏன் எதுக்காக யூஸ் பண்ற மாதிரி தெரியுமா? தெரியாது. ஓகே, வேற சாப்பிட்டியா? அது கரெக்டா இருப்பேல். சரி ஓகே, நான் சும்மா மேலோட்டமா சொல்லிடுறேன், ஓகேவா? நம்ம விண்டோகிராஃபர் யூஸ் பண்றோம்னா அதை வச்சு தான் நம்ம டேட்டா அனாலிசிஸ் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் சைட் இருக்குன்னா ஒரு சைட்டுக்கும் மாஸ்க் ஒன்று போடுவாங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பேன் நம்ம இதுல. ஓகேவா? அந்த மாஸ்க்லேருந்து எடுக்கிற ரா டேட்டாவை வச்சு, அதாவது மெஷர்மெண்ட் டேட்டாவை வச்சு அனாலிசிஸ் பண்ணி அந்த இடத்துல பர்டிகுலர் ரீஜன்ல எவ்வளோ விண்ட் ஸ்பீட் அடிக்குது, ஸோ அந்த விண்ட் ஸ்பீடுக்கு ஏற்ற டர்பைன்ஸ் என்னென்ன போடலாம் சொல்லிட்டு டோட்டல் ப்ராசஸ் இருக்கு. அதில் சின்ன ஒரு அங்கம் தான் நம்மளோட விண்டோகிராஃபர். ஓகேவா? இப்போ இதுல எதுக்காக மெயின்லி நம்ம விண்டோகிராஃபர் யூஸ் பண்ணோம்னா, நம்ம இப்போ நீங்க டவுன்லோட் பண்றது தெரியுமா இந்த மாதிரி ரா டேட்டா? இது ஆக்சுவலி நம்ம வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்றேன், ஓகேவா? லைடர் டேட்டால மேக்ஸிமம் எரரே வராது. எரர் இல்லை, சின்ன எரர் தான் சொல்ல போனா. எதனால பார்த்தோன்னா லைடர் டேட்டால பியூரா ஃபுல்லா சென்சார்ஸ் மூலியமா எடுக்கிறது. கம்யூனிகேஷன் லேசர் டிடெக்ஷன் மூலியமா எடுப்பாங்க. ஸோ அதனால தான் ஒன்றா எந்த ஒரு எரர்ஸும் இருக்காது. இதே நம்ம அனிமோமீட்டர் மூலியமாவோ இல்லை விண்ட்வேன் மூலியமாக வச்சா என்ன ஆகும்னா, விண்ட்வேன் பார்த்துருக்கியா? ஒரு மாதிரி டைரக்ஷன்ல திரும்பி இருக்கும். அது ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த கஸ்ட் விண்ட்னு சொல்லுவாங்க. சடனா ஒரு விண்ட் அடிக்கும், பார்த்துருக்கியா? அன்னைக்கு கூட இனிமே அந்த ரேண்டம் விண்டால உனக்கு வந்து ஜென்ரேஷன் அதிகமா இருக்க மாதிரி காமிச்சிரும். இப்போ ரேண்டமா அடிக்குன்னு வச்சுக்கோ 20 மீட்டர் பர் செகண்ட்ல. நீ அதை டோட்டலா ஆவரேஜ் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஓகே இந்த ஏரியால வந்து கான்ஸ்டன்டா ஒரு 8 மீட்டர் பர் செகண்ட் விண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிடுவோம். அதனால வந்து நம்ம ஒன்னொன்னு எது கஸ்ட் விண்டு, எது எரரு. சில பார்த்தோன்னா அனிமோமீட்டர்ல வச்சு காக்கா ஏதாச்சும் உட்காருதுன்னு வச்சுக்கோ, காக்காவோ குருவி ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதுன்னா சுத்தாது. ஒரு அனிமோமீட்டர் சுத்தி இருக்கும், ஒரு அனிமோமீட்டர் சுத்தாது. ஒரு 10 நிமிஷம் கான்ஸ்டன்டா சுத்தாம இருந்ததுன்னா அது ஒரு ஆவரேஜ் பார்த்தோன்னா கம்மியாயிடும், பார்த்திருக்கியா? அப்ப என்ன ஆகும்னா, இந்த இடத்துல விண்டே இல்லைன்னு வச்சுட்டு நீ போடாமலும் போயிடலாம் டர்பைன்ஸை. ஸோ இதெல்லாம் நம்ம டேட்டாவை வந்து அனாலிசிஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து விண்டோகிராஃபர் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, விண்டோகிராஃபர் ஃபைல் இருக்கு. எக்கோ அடிக்குது. ஓகேவா? ஓகே. ஆக்சுவலி இங்க ஃபைல் இருக்கா? ஃபைல்ல போயிட்டு நியூ கொடுத்தனா புதுசா ஒரு டேப் ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் இதுல பிளஸ் ஆட் சிம்பிள் இருக்குல்ல, சிம்பிள் கொடுத்து நம்ம டேட்டாஸை ஆட் பண்ணிப்போம். ஆனா இது நம்ம பண்றது தெரியுமா, இதுவே செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம இப்ப நீ ரா டேட்டாவை டெவலப் பண்றேன்னா, இப்ப நீ ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, உன் டேட்டா வெளில போக கூடாதுன்னு நினைப்பேன், கரெக்டா? அதுக்கு ஒரு கொடுத்துருப்பேன். அதனால ஒரு கம்பெனிக்காரனும் ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பான். அந்த சாஃப்ட்வேர் கிட்ட டேட்டாவை அனாலிசிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவல் ரா டேட்டா பார்த்தா இந்த ஆஃப் ஷோர் லைடர் டேட்டான்னு இருக்கு பார்த்தியா, ரா டேட்டா.
ஆமா. இதுதான் வந்து ரா டேட்டா, எஸ்டிஏ ஃபைலும் அண்ட் ஆர்டிடி ஃபைலும். ஸோ இந்த ஓகே. எடுத்து தான் நம்ம வந்து ஃபர்தரா அனாலிசிஸ் பண்ணுவோம். அனாலிசிஸ் ஓகே. பண்ணி ஐ மீன் சாஃப்ட்வேர்ல போயிட்டு செக் பண்ணி சாஃப்ட்வேர் வந்து நம்ம டெக்ஸ்டாவோ இல்லை நமக்கு ஏற்ற ஃபார்மேட்லேயே செக் பண்ணி அதுதான் இந்த புரியுது. செகண்ட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரா ஓகே. டேட்டா தான் முக்கியம். அந்த ரா டேட்டாவை சாஃப்ட்வேர்ல போட்டு நம்ம செக் பண்ணணும். இது இந்த பிளேஸுக்கான ரா டேட்டா தானா, கைத்தாருக்குள்ள ரா டேட்டா தானா, சென்னைக்குள்ள ரா டேட்டாவா அப்படின்னு. ஓகே. என்ன பிரச்சனை வரும்னா இப்போ ரா டேட்டால மொத்தம் ஒரு ஒரு நாளைக்கும் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஒரு 1000 1500 இருக்குன்னு வச்சுக்கோ. ம். ஏதாச்சும் ஒரு 100 150 மட்டும் நான் எடுத்து நல்லா விண்ட் அடிக்கும் பார்த்திருக்கியா, கைத்தாலனா ஆமா. நல்லா செம்ம விண்ட் இருக்கும். அந்த ஃபைலை நான் எடுத்துட்டு வந்து உள்ள சொருக்க முடியும். அப்படி ஓகே. சொருகிட்டேன்னா என்ன ஆகும்னா, நீ வந்து இப்போ கஸ்டமராக என்கிட்ட வரேன்னு வச்சுக்கோ, நீ வந்து அனாலிசிஸ்க்காக என்கிட்ட வர, அதை வந்து ரா டேட்டா செக் பண்ணாமலே இப்போ நீ இந்த இருக்கு பற்றிய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு இது ஆமா. டேரெக்டாக இப்போ இவங்க எனக்கு டெவலப் பண்ணி கொடுத்தாங்களே இந்தியா ஆமா. அது எடுத்து நான் இப்போ இதுதான் அவங்க கொடுத்தது. ஓகே நம்ம ரா டேட்டா கிடச்சிருச்சு நான் கொடுத்து நம்ம டேரெக்டாக நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னா இது வந்து அந்த சொன்ன இன்பிட்வீனில் ஒரு ஃபைல்ஸ் நான் ஆட் பண்ணுன்னு எல்லாமே ஆமா. சேர்த்து காமிச்சிரும். ஸோ அந்த ஓகே. இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ரா டேட்டாக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஒன்று எடுத்துக்கோ, லைடருக்குன்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி என்னன்னா மொத்தம் நிறைய டேட்டா லாக்கர்ஸ் இருக்கு. இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து அவன் கம்பெனிக்காரன் தான் வச்சிருப்பான் அப்படின்னு நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்போ? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ஆர்ஜி டேட்டா லாக்கர்னு ஒன்று இருக்கு, அமோனைட்னு ஒன்று இருக்கு, கின்டெக்னு இருக்கு. 3 ஆ. பாப்புலாரிட்டியாக உள்ளது. இப்போ கின்டெக்காரன்னா கின்டெக்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கான். அமோனைட்னா அமோனைட் ஃபுல்லாவே உனக்கு எக்ஸல் சிஎஸ்வி ஃபார்மேட் வரும். அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கான். இப்போ என்ஆர்ஜி So, அந்த சாஃப்ட்வேர் இருந்தா தான் அது ஓபனே பண்ண முடியும். ஆமா, இப்போ நீ அந்த சாஃப்ட்வேர் இருந்தா மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். இல்ல டேட்டாவை எடுத்து நீ ரீட் பண்ண முடியும். எனக்கு புரியுது புரியுது. இல்லைன்னா என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் அந்த சைனீஸ் ஃபைல் மாதிரி உங்களுக்கு வந்துரும் பாத்திருக்கியா, இல்லைன்னா ஏதோ ஆமா 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 ஆமா. சிம்பிள்ஸோட வர ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம டேட்டாவை செக் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ பண்ணிட்டு தான் அசியூம் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டாக வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ரா டேட்டாவை போட்டு ஒரு ரா டேட்டா வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னா லட்சக்கணக்கில் இருக்கும். ஓகேவா, அந்த லட்சத்து ஒரே ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபைலை வந்து எல்லா அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா காலமாக பிரிச்சிருப்பாங்க. காலம்ஸில் வந்து எல்லாமே மெர்ஜ் பண்ணி ஒரே ஃபைலாக இருக்கும். அந்த ஒரு ஃபைலை மட்டும் நம்ம ஹெட்டர் செக் பண்ணிப்போம். ஒரு சென்சாருக்கும் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதோட ஆஃப்செட் வேல்யூ, ஸ்கேல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் நம்ம வந்து ஒன்றா போட்டு செக் பண்ணிட்டு ஓகே இந்த ரா டேட்டா இந்த சைட்டுக்கானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த சைட்டுக்கான சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்கு பத்தியா, நான் சொன்ன ஒரு சென்சார் சீரியல் நம்பர் இருக்குன்னு எல்லாமே இன்ஸ்டாலேஷன் ரிப்போர்ட்ல கொடுத்துருவாங்க. அதாவது இன்ஸ்டாலேஷன் ரிப்போர்ட்னா லைக் இது மாதிரி தான் இருக்கும். அதாவது இதான் வந்து அந்த ஜாஃபராபாத்துங்கிற ஒரு சைட்னு வச்சுக்கோ. அந்த லேட்லாங் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மீட்டர்ல என்னென்ன இருக்கு, இது பார்த்தோன்னா டேட்டா லாக் 12 மீட்டர்ல இருக்கு. இதான் இந்த சீரியல் நம்பர் வந்து எதுல இருக்கும்னா, நான் சொன்னேன்னா அந்த ரா டேட்டா சாஃப்ட்வேர்ல அப்லோட் பண்ணுவல, அந்த சாஃப்ட்வேர்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நீ வந்து நான் சொன்னேன்னா ஒரு 150 ஃபைல்ஸ் சொருகிறேன்னு என்ன ஆகும்னா, நான் அதை ஆட் பண்றப்ப எனக்கு சீரியல் நம்பர் இங்க மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரே சென்சாரா இருக்கு அதுல. ஒரு சைட்டுக்கு தான் ஒரே ஒரு சென்சார் இருக்கும். நீ ஒண்ணு இந்த சென்சார் எடுத்துட்டு போயிட்டு அதே இடத்துல அங்க வச்சா மட்டும்தான் உனக்கு கரெக்டா ரீட் ஆகும். அது பிராக்டிகலி இம்பாசிபிள் ஒண்ணுதான். ஸோ இதனால உனக்கு ஈஸியாக நீ ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, உனக்கு ஓவர் த டைம்ல வந்து சென்சார் ஃபால்ட் ஆகிடுச்சு சான்ஸ் இருக்கு. இப்போ 80 மீட்டர்ல சென்சார் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நீ இன்னொரு சென்சார் போடுவியா, அப்போ பார்த்தனா இதுக்கு ஒரு சீரியல் நம்பர் மாற ஆரம்பிச்சிடும். புரியுது. அப்டேட் பண்ற மாதிரி இருக்காதா சீரியல் நம்பர்? அதுக்கு என்ன லாகர் என்ன பண்ணனும், லாகர்ல போய் நம்ம கான்ஃபிகர் பண்ணனும். இந்த டைம் இந்த பீரியட்ல இந்த பீரியட் வரைக்கும் ஃபைல் பண்ணுவாங்க அதானே. ஆமா, இந்த பீரியட்ல இந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்திருக்கு. இப்போ நான் புதுசா காலிப்ரேஷன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சீரியல் நம்பர் 62ங்கிற சீரியல் நம்பர்ல ஆட் பண்ணிருக்கேன்னு. அப்போ நீ லாகர்ல கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, லாகர் உனக்கு நிறைய ஃபைல்ஸ் பல்க் ஃபைல்ஸா தான் கொடுக்கும். அப்போ கொடுக்குறப்ப உனக்கு எல்லாமே காம்பன்சேட் ஆயிடும். அதாவது 162 வந்திருக்கு, ஃபால்ட் டக்கர் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் 161 ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதுவே ரீட் பண்ணிடும். ஸோ உனக்கு எரர் காட்டாது. இதே நீ ஃபைல்ஸ் நீ வந்து ஃபுல்லா ரா டேட்டாவை எடுத்து அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண நினைச்சுக்கோ, அந்த லாகர் வந்து கண்டுபிடிச்சிரும் இந்த இடத்துல ரீட் ஆகல, ஃபால்ட் இருக்கு அப்படின்னு. ஸோ உனக்கு ஆஃப்செட்ல சரி ஸ்லோப் ஆஃப்செட்டும் உனக்கு ஃபுல்லாவே கான்ஃபிகர் ஆயிருக்காது. இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ இதுதான் வந்து புரியுது. உனக்கு டேட்டா ஷீட் மாதிரி. ஒரு காம்பனன்ட்ஸ் வாங்கினா நீ போர்டுனா வாங்கினா டேட்டா ஷீட் பார்ப்பல, ஆமா. அது மாதிரி இது வந்து அந்த மாஸ்ட்டுக்கான டேட்டா ஷீட். ஓகே. இந்த டேட்டா ஷீட் வச்சு நம்ம வந்து ஃபுல்லா படிச்சிடலாம். என்ன இருக்கு அதுல, எங்க போட்டிருக்காங்க இந்த மாஸ்டர் போட்டோஸ், அது என்ன யூடியூப்ல எங்க. இந்த டேட்டா செட் வந்து இப்போ ஒரு ஒரு இதுக்கு ஏத்த மாதிரி மாறும்ல. ஆமா, ஒரு சைட்டுக்கு ஒரு யூடியூப் வரும். இதெல்லாமே வந்து மாஸ்டர் போடும் போது இந்த டேட்டா செட் ரெடி பண்றாங்களா? ஆமா, இப்ப நீ மாஸ்டர் ஒரு இடத்துல போடுறேன்னா அந்த இடத்துல ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் மூலியமா லேட்லாங் எடுத்துருவாங்க. ஓகே. அப்புறம் நீ மாஸ்டர் வந்து செக்மெண்டா தானே பிரிச்சிருப்பாங்க. பார்த்து இப்போ பிளாக், ஆமா ஆமா. ரெட் அண்ட் ஒயிட்னு ஒன்று இல்ல அந்த 36 மாதிரிலாம் மீட்டரா இல்லை 40 பார்த்தது இல்ல. மீட்டரா டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைட். 100 மீட்டர் ஓகே. இருக்குன்னா உனக்கு 20 அப்படி பிரிக்கலாம். இல்லை 10 ஓகே. பிரிச்சு 10 செக்மெண்ட் போடுவாங்க. ஓகே. ஸோ எந்த ஹைட்ல என்ன அனிமோமீட்டர் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கீழே பிளேஸ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா மாஸ்டர் ஏறி போய் கால்குலேட் பண்ணுவாங்க, செட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஒரு மாஸ்க்ல வந்து இப்போ நீ இத்தனை ஹைட் சொல்ற பத்தி இத்தனை ஹைட்லயும் வந்து ஒரு ஒரு இந்தந்த ஹைட்ல இந்தந்த மீட் சென்சார்ஸ் இருக்குன்ட்டு இருக்கு. ஆமா, ஓகே ஓகே ஓகே. அதாவது இந்த இப்போ ஜாஃப்ராபாத்துங்கிற ஒரு சைட்ல பார்த்து மாஸ்டரோட சைட்ல பார்த்தோன்னா 100 மீட்டர் நார்த்ல ஒன்று வச்சிருக்காங்க மீட்டர் இருக்காங்க. அப்புறம் 80 மீட்டர், 50 மீட்டர், 20, 10 மொத்தம் இத்தனை. விண்டு வேணும் 3 ஹைட்ல வச்சிருக்காங்க. ஆமா, எல்லாமே இந்த ஹைட்ல வச்சிருக்காங்க. அந்த ஹைட்ல உள்ள சென்சார் சீல் நம்பர் தான் இது. புரியுது புரியுது. அந்த So, இது சென்சாரோட எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே டேட்டா லாகர் 12 மீட்டர்ஸ்ல இருக்கு. ஆமா, எல்லா கனெக்ஷனும் எடுத்துட்டு வந்து லாகரோட சீல் நம்பர்ல வந்து கனெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே. லைக் ஈத்தர்நெட்ல நீ கொடுப்பல பாயிண்ட் ஆமா ஆமா அது ஆமா மாதிரி. ஆமா. அது மாதிரி விண்டு எனக்கும் கொடுத்துருப்பாங்க. டெம்பரேச்சர் சென்சார், ப்ரெஷர் சென்சாரும் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ நம்ம எப்போதுமே டேட்டா இது மாதிரி நீ அனாலிசிஸ் பண்றதுக்கு அந்த கஃப் கண்டுபிடிக்கணும்ல, ஒரு டர்பைனுக்கு இவ்வளவுதான் வரும்னு. ஆமா. அதுக்கு மெயினா பார்க்க வேண்டியது அனிமோமீட்டர் கண்டிப்பா வேணும். ஓகே. So, விண்டு இப்போ இந்த சரி, சொல்லு. சொல்லு. அதான் விண்டு இல்ல இந்த வேணும் வந்து. டேட்டா எல்லாம் வந்து இப்போ அந்த ரா டேட்டால இருக்கும்னு சொன்ன கரெக்டா? ஆமா, இதெல்லாம் ரா டேட்டால இருக்கும். இன்டர்வல் வந்து இப்போ ஸ்டாண்டர்டா வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கா? இந்த இன்டர்வல்ல தான் டேட்டா லாக் ஆகும்ட்டு இல்ல நம்ம செட் பண்றது தானா? மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து 10 மினிட்ஸ் டேட்டா தான் எடுப்போம். 10 மினிட்ஸ்க்கு 10 மினிட்ஸ் ஒன். ஓகே. இல்லனா நீ வந்து இன்னும் ஃபர்தரா அனாலிசிஸ் பண்ணா 5 மினிட்ஸ் டேட்டா அப்படியே எடுக்கலாம். ஓ சரி ஓகே. என்ன நீ 1 மினிட்ஸ் கூட நீ எடுக்கலாம். நீ டேட்டால தெரியும். நீ ஆனா உனக்கு இந்த டேட்டா எக்கச்சக்கமா ஆயிடும். அதுதான் பிரச்சனை. அதோட இன்னொரு பிரச்சனைனா நீ 1 மினிட்ஸ் டேட்டா எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஏத்த மாதிரி ரெசல்யூஷனுக்குள்ள டேட்டா லாகர் வாங்கணும். ஓகே ஓகே. அப்ப அதோட பிரைஸ் அண்ட் காஸ்ட் கண்டிப்பா அதிகமாயிடும். புரியுது. இப்போ ஒரு ரெசல்யூஷன் இருக்கும்ல, எனக்கு வந்து இது 24 பிட் 32 பிட்னு. ஆமா ஆமா ஆமா. அப்போ உனக்கு அதோட காஸ்ட் ஆயிடும். அதோட நீ வந்து ஃபைல்ஸ் எடுக்கிற தெரியுமா? ஆமா. அதுவே பார்த்தனா உனக்கு ரொம்ப ஹை ஆயிடும். எனக்கு இது ஓபன் பண்ணி காட்டுற பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தனா எவ்வளவு எடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலி லைடர் டேட்டாலாம் உனக்கு காட்டாது. காட்டுறேன். இங்க பார்த்தனா 10, 20, 30, 40, 50. இப்போ மாஸ்டுக்கு பதில் லைடார் டேட்டாலயே வந்து இப்போ இந்த சென்சாருக்கு இப்போ என்னென்ன போடுறோம் அது எல்லாமே இந்த லைடாரே வந்து சொல்லிடுமா? ஆக்சுவலி இது வேற. இது வந்து லைடர் டேட்டா, அது சென்சார், அது வந்து மாஸ்ட் டேட்டா. ரெண்டு வேற வேற. இல்ல மாஸ் டேட்டா புரியுது. இப்போ மாஸ்ட்ல வந்து ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், விண்ட் வேன், பிரஷர் அதெல்லாம் இருக்குல்ல, அதே டேட்டா இப்ப மேல போயும் லைட்டா. இதுலயும் வந்து லைடார்ல பிரஷர், ரியல் ஹியூமிடிட்டி, எல்லாமே எடுக்கலாம். லைடார்ல அந்த சென்சார் வைக்காம டைரக்டா லைடார் மட்டும் வச்சே எடுக்க முடியுமான்னு. ஆக்சுவலி அதான் சொல்றேன், லைடார் உனக்கு எப்படி வொர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தனா, உனக்கு லேசர் எமிட் பண்ணும். ஓகே. எமிட் பண்றப்ப அட்மாஸ்பியர்ல உள்ள வந்து ஏர் பார்ட்டிகல்ஸ் இருக்கு பத்தியா, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதோட ஏர் பார்ட்டிகல்ஸ், அந்த பார்ட்டிகல்ல ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி வந்து லைடருக்கு நமக்கு வரும். ஓகே. அந்த எவ்வளவு ஸ்ட்ரைக் ஆகுது, எவ்வளவு திருப்பி வருது, அதாவது இப்படி வி மாதிரி, ஐயோ அதுல வரல, போயிட்டு ஸ்ட்ரைக் ஆகிட்டு திருப்பி உனக்கு வந்து லைடர்லேயே உனக்கு வந்து விடுவோம். அது எவ்வளோ பர் செகண்ட்ல உனக்கு டேட்டா விழுது, இப்படி போயிட்டு வருதுன்னு வச்சுக்க, இப்படி இருக்கும். கீழே இங்கே லைடர் இருக்குன்னா அடிக்கும், ஸ்ட்ரைக் ஆகும். ஒரு ஹைட் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ உனக்கு எவ்வளோ டேட்டா வெளில போயிருக்கு, எவ்வளோ திருப்பி வந்திருக்கு, இதை வச்சு நீ வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே இவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குன்னு. அதே வந்து இப்போ எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சக்கூடியும் நீ வந்து டேட்டாவை கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை உனக்கு இப்படி போகும் ஒருத்தனா, இங்கே இருக்குன்னா லைட்டாரு இப்படி தான் எடுக்கும், வி ஷேப்பில் தான் எடுக்கும்.
புரியுது. டேட்டா ஓகே. சரௌண்டிங்ஸ்ல வந்து எவ்வளவு வெலாசிட்டி ஆஃப் ஏர் இந்த பக்கம் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு செக் பண்ணலாம். இதை புரியுது வச்சு நீ புரியுது. வந்து விண்ட் ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி 100 ஓகே இருந்தாலும் ஓகே. 20 இருந்தாலும் 200 இருந்தாலும். ஆனா மாஸ்ட விட லைடார் தான் வந்து பெஸ்ட். அப்படி சொல்ல முடியாது. அக்யூரசில டேட்டால பெஸ்ட். டேட்டால மட்டும் தான் பெஸ்ட். ஓகே. இல்ல ஆனா நீ அக்யூரசில வந்து ரியல் டைம் கால்குலேஷன்ஸ் மாதிரி வரனா நீ வந்து லைட்டர் டேட்டா வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா உண்மையாவே மெஷர்மெண்ட் ஆன் டேட்டாவா தான் நம்ம எப்போதும் வேலிடா எடுத்துப்போம். ஓகே. அதான் சொல்றேன், நீ லைடர் டேட்டால என்னதான் சென்சார் வச்சாலும் லேசர் இது வச்சாலும் நீ மெஷர்மெண்ட் டேட்டாவோட பண்ணவே மாட்டோம். அது உனக்கு எக்ஸாம்பிள் இங்கே நான் காட்டுறேன். இதே லைடர் டேட்டா தான் வந்து எரான்னு ஒரு சொல்லுவாங்க, ரீஅனாலிசிஸ் டேட்டான்னு, யூரோப்பியன். ஓகேவா? அது நம்ம டெவலப் பண்ணுவோம். எரா டேட்டா வந்து 100 மீட்டர்லயும் இருக்கு, 50 மீட்டர்லயும் இருக்கு. எரான்னு சொல்லுவோம். இப்ப நம்ம இங்க பார்த்தோம்ல ஜாஃபராபாத்னு, இது பார்த்தோன்னா 100 மீட்டர் டேட்டா மாஸ்ட். இந்த லேட்லாங் லொகேஷன்ல போட்டோம்னா உனக்கு வந்து கூகுள் இடத்துல பக்கத்துல வந்து என்னென்ன இது இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். எரா டேட்டா அதாவது ஓகேவா? இப்போ நீ வந்து அந்த சேட்டலைட் டேட்டாவையும் நீ ரியலா கனெக்ட் பண்ணிருக்க பத்தியா, அந்த டேட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்குன்னு வச்சுக்கோ, உன்னோட மாஸ் டேட்டா சேட்டலைட் டேட்டா இங்க இருக்குன்னு வச்சுக்கோ, ரேடியஸே மேக்ஸிமம் 3 கிலோமீட்டர் தான் அந்த எரா டேட்டா பாயிண்ட் இருக்கும், இல்ல 30-30 இருக்கும் எடுத்துப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. அதாவது இது மேடவாக்கம், இது வேளச்சேரி மாதிரி, இங்க மழை பெய்யுது சொல்ல மாட்டோம்ல, அது மாதிரி. இது நீ மெஷர்மெண்ட்ல எடுக்கிற டேட்டாவும் எராவோட 100 மீட்டர் டேட்டாவும் பார்த்தோன்னா கண்டிப்பா ஒன்னா இருக்காது. இப்ப நாங்க ரீசெண்டா ஒரு இதுல ஒரு சார் எங்களுக்கு குஜராத் இதுல நாங்க ஒர்க் பண்ணேன். அந்த இப்போ அங்க குஜராத் சைட்ல வந்து எப்பவுமே விண்ட் வந்து ரொம்ப ஹை பொட்டன்ஷியலா இருக்கும். நாங்க எரா டேட்டாவை பாக்குறேன், எனக்கு வந்து 7 வருது. இன்னும் சிம்பிள், இங்க உனக்கு இதை காட்டுறேன் பாரு. ஆக்சுவலி ஒரு சைட் இருக்கு, குளோபல் விண்ட் அட்லஸ், கேள்விப்பட்டிருக்கா? அதுல பார்த்தனா உனக்கு எங்கெங்க எவ்வளவு விண்ட் அடிக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். இந்த சைட்ல பார்த்தனா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓகே, நம்ம டைரக்ஷன்ஸ்னா பத்தியா, விண்ட் டைரக்ஷன் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம விண்ட் டைரக்ஷன் இவ்வளவு அடிக்குதுன்னு. ஆனா விண்ட் ஸ்பீடு இதுல காட்டும். விண்ட் ஸ்பீடை மட்டும் நம்மளால ஓகே இவ்வளவு வரும் கண்டிப்பா மெஷர்மெண்ட் போட்டாலும் சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ப்ராப்ளம் ரீசெண்டா எங்களுக்கு என்ன கிடைச்சுன்னா, குஜராத்ல 7 வந்தது. எதுல? குளோபல் விண்ட் அட்லஸ்ல. ஆனா இதே சாரி ஒடிசால அதே வந்து நான் மாஸ்டரோட டேட்டா எடுத்து பார்த்தா 3 தான் வருது. சேம் தான். உனக்கு பார்த்தனா இங்கேயே உனக்கு கலர் மீனிங்ல கொடுத்துருவாங்க, என்னென்ன கலர் இதுன்னு. ரெட் கலர்னா ஹை பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம், மற்றதுனா வந்து லோவா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று கொடுக்குறேன், பாயிண்ட் கிளிக் பண்ணனா பாருங்க லேப் எவ்வளோ இது பத்தியா, டீம்ஸ் இது வச்சிருக்கு, இது வச்சிருக்கு. ஆக்சுவலி இதை கிளிக் பண்ணா இங்கே வந்து உனக்கு விண்ட் வந்து எந்த சைடில் அடிக்குது, அப்புறம் இந்த இடத்துல விண்ட் ஸ்பீடோட உனக்கு காமிச்சிரும். ஆக்சுவலி இந்த லேட்லாங்கில் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி ஜாஃபராபாத் சொன்னல, அந்த போட்டோம்னா அந்த இடத்துல ஒரு இது காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குன்னு வச்சுக்கோ, ஆக்சுவலி இது வந்து அவங்க வந்து இந்த ரிப்போர்ட்ல ஜாஃபராபாத்னு கொடுத்த இடம். ஓகேவா? இதுல வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஃபுல்லா இதே எடுத்துருக்காங்க இவங்க வந்து நம்ம எடுத்தது ஃபுல்லா ஆஃப் ஷோர் இது வருது. ஆஃப் ஷோர்ல பார்த்தோன்னா எப்போதுமே கடல்ல எப்போதுமே காத்தடிச்சுட்டு தானே இருக்கும். அந்த இதுக்கானது 100 மீட்டர்லன்னு இதில் எடுக்கிறப்ப ஆக்சுவலி சிஸ்டம் தான் ஸ்லோவாக இருக்குது. இங்கே இந்த வெப்சைட் செம்ம ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். நீ அப்புறமா வேணா ட்ரை பண்ணி பாரு. இதில் போட்டால் உனக்கு விண்டோஸ் எந்த பக்கம் அடிக்குது, உனக்கு எவ்வளோ இதுன்னு வந்துடும். ஆனால் இந்த டேட்டா இதே வந்து
நீ வந்து இது செக் பண்ண இங்க ஒரு வேல்யூ வருமா 100 மீட்டர்ல இவ்வளோன்னு சொல்லி போட்டிருப்ப. ஆமா. ரெட் ஆனா கலர். சேட்டலைட் டேட்டா அவ்வளவு டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. இப்போ அதே வந்து இங்க வந்து பார்த்தோன்னா இது கீழே பார்த்தோன்னா விண்ட் ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க. 100 மீட்டர்ல பார்த்தோன்னா 6.99 தான் அடிச்சிருக்குன்னு. ஆவரேஜா போய் பார்த்தோன்னா 7.229. நீ கேட்ப புரியுது. ஜஸ்ட் ஒரு 0.3 தானே வேரியேஷன் இருக்கு அப்படின்னு நினைப்பேன். 0.3ல கண்டிப்பா பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. அந்த 0.3ல உனக்கு கஃப் வந்து 25லேருந்து 30 கூடி நீ உனக்கு ப்ராப்ளி சேஞ்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அதாவது நீ 100 மீட்டர்லேருந்து 140 எக்ஸ்ட்ராப்லேட் பண்றப்ப. புரியுது. அதனால மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வந்து லைடர் டேட்டா வந்தாலும் சரி, சேட்டலைட் டேட்டா வந்தாலும் சரி, அது ஒன்லி லாங் டேர்ம் பர்பஸ்க்கு தான் வச்சுருப்பாங்க. அதை வச்சு ப்ரிடிக்ஷன் மாதிரி வச்சு எனக்கு இவ்வளோ அடுத்த ஒரு 25 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும், அதை வச்சு எனக்கு இப்போ நீ எந்த ஒரு டர்பின் போட்டு இப்போ தானே போடுவாங்க. நம்மள்ட்ட மெஷர்மெண்ட் கரண்ட் டேட்டா இருக்காது, ஆனால் கரண்ட்டாக எரா டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவையும் நம்மளோட மெஷர்மெண்ட் டேட்டாவையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம், எவ்வளோ வேரியபிள்ஸில் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. இப்போ இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து லாங் டேர்ம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 140 மீட்டருக்கு எவ்வளோ ஸ்பீடு வரும்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுவோம். அதுதான் வந்து டோட்டல் நம்மளோட விண்டோகிராஃபரோட வேலை. ஓகேவா? ஸோ இப்போ அவ்வளோதான். நான் இது ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் சொன்ன ப்ளஸ் கொடுத்து அந்த ஃபைலை என்னன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன்னா அதுவே உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துரும். இதெல்லாம் கொடுக்கவே கொடுக்காது லேட்லாங்னா. நீ நம்ம தான் வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஆல்ரெடி ஃபைல் இருக்கு, ரா டேட்டாவை நீ கொடுத்தனா எதுவுமே இருக்காது, மொட்டையா இருக்கும், இங்க ஃபுல்லாவே எதுவுமே இருக்காது. நீ தான் டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். டேட்டா காலம்ஸ் கேக்குறடா, பிரேக் ஆகுது. கேக்குதா? பிரேக் ஆகுது நீ பேசுறது. ஓகேவா? இப்போ கேக்குது. ஆக்சுவலி உனக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாத்தியா, ஒரு மீட்டர் இருக்குன்னு. ஆக்சுவலி உனக்கு எரரே காட்டல, நீ எல்லாமே உனக்கு அப்லோட் ஆகி காமிச்சிருச்சு. ஓகேவா? ஒரிஜினலா ரா டேட்டா எடுத்தனா இங்க எதுவுமே காலம் ஐடிலாம் எதுவுமே காட்டாது. காலம் 2, காலம் 3, காலம் 4 இருக்கும். புரியுது. சோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலம் 6 இருக்குன்னு, இந்த காலம் 6 போய் நம்ம போய் அனிமோமீட்டர்ல போட கூடாது. என்ன டேட்டான்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து எது சொன்னால இந்த இன்ஸ்டாலேஷன் ரிப்போர்ட். ஆமா, இன்ஸ்டாலேஷன் ரிப்போர்ட் போய்ட்டு தான் டேட்டா வந்து ஃபுல்லாவே உனக்கு கேல்குலேட் ஆயிருக்கும். இது காலம் 1, இது காலம் 2, இது காலம் 3 அப்படி மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது காலம் 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா, காலம் 1ல வந்து அனிமோமீட்டர் நார்த் ஒன்று இருக்கு. ஓகேவா? அப்போ காலம் 2ல பார்த்தோன்னா அனிமோமீட்டர் இந்த 100 மீட்டர்ல ஹையஸ்ட் எவ்வளோ இருக்கு, மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ. காலம் 3 பார்த்தோன்னா மினிமம் ஸ்பீடு எவ்வளோ, பார்த்தோன்னா எவ்வளோ கவுண்ட் இருக்கு, டர்புலன்ஸ் எவ்வளோ இருக்கு. காலம் 6ல தான் அடுத்தது வந்து சவுத் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி இதுக்கே மொத்தம் ஒன்னுக்கு 5 நோடு தான் வச்சுக்கோ. இதுலயே பார்த்தோன்னா 30 காலம் வந்துருச்சு இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விண்ட் வேனுக்கும் அதே தான், மேக்ஸிமம் மினிமம் கவுண்ட்டு அது மாதிரி ஃபுல்லா கோட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுலயே பார்த்தோன்னா தெரியும். இதுல பார்த்தோன்னா 2 தானே இருக்கு, ஸ்பீடு அப்புறம் பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஆனால் ஒரிஜினல் பார்த்தோன்னா விண்ட் ஸ்பீட் இருக்கும், மேக்ஸிமம் மினிமம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கவுண்ட்னு ஒன்று இருக்கும். இல்ல இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த டேட்டாலாம் வந்து இப்போ அந்த டேட்டா செட்ல இருந்து நீ எடுத்தியா? ஆமா, அந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குல்ல. ஆமா, டெக்ஸ்ட் ஃபைலை ஜஸ்ட் அப்லோட் பண்ணிருக்கேன். அப்லோட் பண்ணாலே அதுவே வந்து தனித்தனியா காட்டும். ஆமா, இப்போ நீ ஒண்ணும் இல்ல ப்ளஸ் கொடுத்து இங்க ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டான்னு இருக்குல்ல கொடுத்து ஆமா அதுவே எடுத்து கொடுத்துரும். பட் ஆனா இதெல்லாம் லைடர் டேட்டால பியூர் டேட்டால மட்டும் தான் அப்படி நடக்கும். மெஷர்மென்ட் ஒண்ணுமே இருக்காது உனக்கு, ஃபுல் இங்க எல்லாம் காலம்னு இருக்கும். நீ வந்து மெஷர்மென்ட் டேட்டால நீ வந்து இப்ப இந்த கஸ்ட் விண்ட் அதெல்லாம் நீங்க கிளாசிஃபை பண்ற மாதிரி இருக்குமா? ஆமா, மேக்ஸிமம் கஸ்ட் விண்ட் வந்து நம்ம ஃபிளாக் பண்ணுவோம் ஒரு டேட்டாவையும். ஓகே, கண்டுபிடிப்போம். இங்க வந்து கஸ்ட் விண்ட் எதுவும் கொடுக்க மாட்டோம். இந்த இடத்துல கொடுத்துட்டு கஸ்ட் விண்ட் பிரஷர் இவ்வளவு வந்து சொல்ல மாட்டோம். ஏன்னா இதுவே ஆல்ரெடி எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க காலம் 1 2 3 4 5 6 7 8 இருக்குன்னு வெச்சுக்கோ. நான் காலம் 1 பாக்குறப்ப இது என்ன மீன் பண்ணுதுன்னு நான் பாப்பேன். இந்த இடத்துல யூனிட்னா எதுவுமே இருக்காது, ஏன்னா பிரஷர் நீங்க கொடுத்ததுனால இங்க யூனிட் வந்திருக்கு. ஆமா, அப்புறம் ஹைட் எதுவுமே இருக்காது. ஹைட் நீங்க தான் வந்து இதோட காலிப்ரேஷன் ரிப்போர்ட் இருக்குல்ல, இன்ஸ்டாலேஷன் ரிப்போர்ட், ஆமா, அதை வச்சு போடணும். என்ன ஒன்னே ஒன்று இருக்கும்னா மீன் மினிமம் மேக்ஸ் இருக்கும்.
ஓகே. நம்ம மேக்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 1000 என்ன டைப்? இருக்கு, அப்ப கண்டிப்பா இது விண்ட் ஸ்பீடு கிடையாது. விண்ட் ஸ்பீடு வந்து 1000 மீட்டர்/செகண்ட் கிடைக்காது. ஓகே. அதே மாதிரி விண்ட் ஸ்பீடு இல்ல, அப்ப டைரக்ஷன் செக் பண்ணலாம். டைரக்ஷன் பார்த்தோன்னா டோட்டலாவே இல்ல இதான பிரஷர் தானே போட்டிருக்கு. பிரஷருக்கு ஏன் வந்து 1000 விண்ட் ஸ்பீட் பாக்குற? இல்ல, உனக்கு இங்க பிரஷர்னு கொடுக்காம இருந்தா சொல்றேன். ஓ சரி 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 வெறும் சரி. காலம்னு இருந்ததுன்னா உனக்கு ஆக்சுவலி இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இப்போ உனக்கு மெஷர்மெண்ட்ல வந்து டேட்டா லாகர் வச்சு எடுக்கிறோம்ல, மாஸ் வச்சு, அதுல வந்து பிரஷருக்கு இந்த டேட்டா அப்படின்னு தானே வரும். அப்புறம் ஏன் எங்க காலம் ஐடியில வந்து இங்க வெறும் காலம் 1ன்னு மட்டும் வரும்னு நீ சொல்ற? இப்ப நீ ஒரு டேட்டா லாகர்ல இருந்து டேட்டா எடுக்கிறன்னா மட்டும் நாளைக்கு எடுக்க மாட்டேன். ஓகேவா? எப்படி கண்டினியூஸா ஒரு 2 இயர்ஸ் டேட்டா 3 இயர்ஸ் டேட்டாலாம் இருக்கு. ஓகே. ஓகேவா? இப்போ 2 இயர்ஸ் டேட்டா எடுக்கிறன்னா 2 இயர்ஸ் கண்டினியூஸா உனக்கு வந்து லாகர் ரன் ஆகுது. நீ பேட்டரி போட்டு சோலார் பேனல் போட்டாலும் ஒரு 10 நிமிஷம் பேட்டரி கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, டோட்டலா மிஷின் ஆஃப் ஆயிடும் டேட்டா லாகர். ஓகே. திருப்பி நீ ஆன் பண்ணுவியா? ஆமா. ஆன் பண்றப்ப திருப்பி டேட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் ஆகும். ஆல்ரெடி சேவ் பண்ண டேட்டால இருந்து அப்புறம் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்கு தெரியுமா டேட்டா? இந்த டேட்டாவை வந்து எடுத்து தனியா வச்சுக்கும். இன்னொரு டேட்டாவை புதுசா ரன் பண்ணும். ஓகேவா? இதுக்கப்புறம் இது முடிப்ப தெரியுமா? இது ஒரு காலமா செக்மெண்டா பிரிச்சு வச்சுக்கும். அதாவது இன்னும் கிளியரா சொன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து இப்படி ஒரு டேட்டாவை எடுத்து வச்சுக்கும் ஒரு பாக்ஸ்ல. அடுத்தது இன்னொரு டேட்டாவும் ஒன்று எடுத்து வச்சுக்கும். இதுக்கு ஒரு என்கிரிப்ஷன் இருக்கும், இதுக்கு ஒரு என்கிரிப்ஷன் இருக்கும். ஓகேவா? அப்ப இன்னொரு டேட்டா கட் ஆயிட்டு ஆன் ஆகுதுன்னா திருப்பி இன்னொன்னு எடுத்து வச்சுக்கும். ஒரே சென்சாரா இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் பைண்ட் பண்ணிக்கும். ஒரே சென்சாரா இருந்து ஒரே ஆஃப்செட் வேல்யூ ஸ்கேல் வேல்யூ வருதா? இல்ல நீ சென்சார் மாத்தின புதுசா போட்ட பேட்டரி ஏதோ போயிடுச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் ஆச்சுன்னா இங்க இது தனி ஃபைலா இருக்கும், இன்னொரு தனி ஃபைலா இருக்கும். ரெண்டுத்துக்குமே வந்து ஓவர்லாப் ஆகி நீ தான் வந்து மேனுவலா ஓவர் ரைட் பண்ணி இந்த சென்சாருக்கு மாத்தி இருக்கும்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து நம்ம வந்து இன்கேஸ் வந்து புது டேட்டா லாகர் போட்டாலும் சரி, இல்ல வந்து மறுபடியும் கன்ஃபிகர் பண்ணாலும், இப்போ பிரஷர் சென்சாரே எடுத்துப்போமே, பிரஷர் சென்சாருக்குன்னு சொல்லி ஒரு ஐடி வச்சிருப்போமா டேட்டா லாகர்ல. சோ அந்த ஐடியில தான் இப்ப நீ எத்தனை தடவை வந்து அதை கன்ஃபிகர் பண்ணி போட்டாலும் அந்த ஐடியில தான் மறுபடியும் சேவ் ஆகும், வேற வேற ஃபைலா இருந்தாலும். என்னதான் ஐடி ஒண்ணா இருந்தாலும் சேனல்ஸ் வேற இருக்கும். ஓகே ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சேனல்ல வந்து எல்லா சேனலுமே உனக்கு அனலாக் இன்புட்டா இருக்குன்னு வச்சுக்கோ, அனலாக் இன்புட் அவுட்புட் இருக்குன்னு வச்சுக்கோ. இல்ல சேனலே மாத்தி கொடுத்துருவாங்கன்னு சொல்ல வரியா நீ? இப்ப இல்ல நீ கண்டினியூஸா ஒரே சேனல்ல கொடுக்க மாட்டாங்க. அப்படியே நீ அந்த அளவுக்கு கான்சியஸா ஒரு 12 சேனல் இருக்குன்னு வச்சுக்கோ, இத்தனை சென்சார் சேனல் இருக்கும், எல்லாத்தையும் புனிங்கிருப்பாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க வச்சுக்கோ, இந்த சேனல் இதுதான்னு உன்னால அக்யூரேட்டா கொடுக்க முடியாது. ஓகே. கான்சியஸா வச்சு கொடுத்தாலுமே ஏதாச்சும் ஒரு சேனல் மாறினாலுமே உனக்கு ஃபுல்லா மாறி ஆரம்பிச்சிடும். அப்படி சொல்றியா? ஆனா எனக்கு நான் என்ன நினைச்சேன், அதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு புக் மாதிரி வச்சிருப்பாங்க அதுக்குன்ட்டு. சோ இந்த சேனல் இதான் நம்ம இனிஷியலா கொடுத்தோம், மறுபடியும் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நீ சொல்றது எப்படி நடக்கும்னா, ஆல்ரெடி ஒரு மாஸ்ட் போட்டு எரெக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சேனல்ல பிரஷர் இருக்கு, பிரஷர்ல திருப்பி பிரஷரே போடுங்க, மாத்திராதீங்க அப்படின்னு போடுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து பழசா இல்லாம இப்போ புதுசா 1 வருஷம் தான் இருக்கு, அதுல ஏதோ எரர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நீ வந்து லாகரை மாத்து லாகர் வேணாம், இதே கம்பெனில இன்னொரு இது லாகரை போட்டு மாத்தலாங்கிறப்ப நீ அதே சேனல்ல போட்டாலும் உனக்கு யூஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதுல வேற டேட்டா இருக்கும், அடுத்ததுல வேற டேட்டா இருக்கும். ஸோ நீ என்னதான் வந்து காலம் வந்து ப்ரெஷர் இதுன்னு கொடுத்தாலும் ரா டேட்டாவா கொடுக்குறப்ப பார்த்தோன்னா அதை நீ வந்து இன்னொன்று ஒரு செகண்ட் மீனிங் வந்து நீ ரா டேட்டா வந்து அந்த லாகர்ல போட சொன்ன லாகர்னு ஒரு சாஃப்ட்வேர் ஓகே, அதுல போட்டு நீ வேணா கிளியர் பண்ணலாம். ஆனா அதுலயும் எடுத்தனா உனக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் பாரு, இது மாதிரி வரும். ஆக்சுவலி இங்கேயே உனக்கு மென்ஷன் ஆயிருக்கு பாத்தியா? ஆனா இதை எடுத்துட்டு வந்து இப்ப இதே டேட்டாவை இது வந்து டேட்டா ஓகே, இது ஆக்சுவலி ஜாஃபராபாத் டேட்டா மாத்தா இல்லையே, இதுவும் கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க பக்கவா.
ஆனா இது பண்ணா வச்சுக்கோ, உனக்கு நான் வேணா உனக்கு ஏதாச்சும் ஒரு போட்டோ இருந்தா வேணா நான் உனக்கு காட்டுறேன் தான். ஓகே. தான் எங்களுக்கு டைம் ரொம்ப கொஞ்சம் டிலே ஆகும், எது எது ம். என்னன்னு தெரியாம. இதில் புரியுது. பார்த்தோன்னா உனக்கு அசால்ட்டா அப்படியே கொடுத்துட்டாங்க, இது இருக்கிறது இதுதான்னு. ஓகே. திரும்ப வரவே வராது. டோட்டலாவே உனக்கு 1லேருந்து 6, 7 ஆச்சும் வரும் உனக்கு. ஓகே. அப்படி வரப்ப உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா வச்சுக்கோ, உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 மீட்டர் சவுத்த நீ இங்க ஓடி போட வாய்ப்பு இருக்கு. புரியுது. இதை நீ எப்படி ஆனா இப்போ கண்டுபிடிக்கலாம்? எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இதுல எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ மென்ஷனே ஆகாம கண்டுபிடிக்க முடியாதுன்றல. ஆ அப்போ இப்படி என்னதான் லைக் எப்படி பண்ணி இது வந்து 100 மீட்டர்ஸ்க்கான டேட்டா தான்? இப்போ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதே உனக்கு சொல்றேன், ஓகேவா? இது மொத்தம் 10 மீட்டர் 100 மீட்டர் வரைக்கும் இருக்கு. எனக்கு எல்லாமே ம். காலம் 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 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓகே. மேக்ஸிமம் மினிமம் பாரு. ம். மேக்ஸிமம் மினிமம்ல ப்ரெஷர் வந்து உனக்கு ஏர் ப்ரெஷர் வந்து பார்த்தோன்னா உனக்கு 1028 வரும், ஓகேவா? மேக்ஸிமம் ஓகே. 1000லேருந்து 1000 தான் இருக்கும், 1100 ம். இருக்கும். அதுக்கு ஓகே. மேலே போது 2000 3000 போவாது, 500 600னா போவாது. ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இது வந்து ஏர் ப்ரெஷர் இல்லை அப்படின்னு. புரியுது. அடுத்தது வந்து டெம்பரேச்சர். நம்ம சைட்டை போகிற செக் பண்ணுவோம்ல, இப்போ இது ஒரு சைட் லாட்லாங் இருக்கு பார்த்தியா? ஆமா. இந்த லாட்லாங் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீ கூகுள் எடுத்து ப்ரோவில் போட்டுன்னு வச்சுக்கோ, ம். உனக்கு வந்து அந்த ஏரியாவை பற்றி உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடும். இன்னும் லடாக்காவோ இல்லை எதுவும் இருக்காது, திருச்சிராப்பள்ளி வருதுன்னு வச்சுக்கோ, ம். திருச்சியில் போய் மே மாதம் 19 டிகிரின்னு உனக்கு தெரிய வராது கண்டிப்பாக. ஓகே. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம், ஓகே இது வந்து இப்போ டெம்பரேச்சர் இல்லை அப்படின்னு. தேர்ட் வந்து விண்டுன்னு வச்சுக்கோ, விண்ட் வேணா இருக்குன்னு வச்சுக்கோ, ம். எடுத்தனாலே மொத்தம் 1000 படி பார்த்தா 360 டிகிரி தானே, இப்படி தானே இருக்கும் டோட்டலாக ம். இருக்கிற மாதிரி. ஸோ ஆமா. 360 டிகிரிக்கு மேலே இருக்கவே இருக்காது. ஸோ அந்த ஓகே. இடத்துல பார்த்தோன்னா மேக்ஸிமம்ல 360 இருக்கும் விண்டா இருந்ததுன்னா. அது இருக்கு பாரு, 359 தான் இருக்குன்னு கேட்காது அதுக்குன்னு, ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இது வந்து அப்போ டெம்பரேச்சரும் இல்லை, ப்ரெஷரும் இல்லை, விண்ட் வேனும் இல்லை. அடுத்தது வந்து கண்டிப்பாக இது அனிமோமீட்டர் தான் இருக்கும். மொத்தம் அனிமோமீட்டர் பார்த்தாலே இங்கே மொத்தம் 5 அனிமோமீட்டர் இருக்கு. புரியுது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ என்ன கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வரும்னா, நீ இதில் கொஞ்சோண்டு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணால் போதும். 10 மீட்டரில் 13.4, 100 மீட்டரில் இது ஐ மீன் தெரியவே இல்லைன்னா இதை போய் நீ வந்து 19ல ரிசர்வ்க்கு இது ஏன் 10 மீட்டராக இருக்கக்கூடாதுன்னு நம்ம போட முடியாது. ஓகே. ஏன்னா 10 மீட்டரில் வந்து 19.1, 100 மீட்டரில் போய் 13.4 போக வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட் நோ சான்ஸ். ஸோ இதை வச்சு ஓகே நம்ம ஹையஸ்ட்டாக இருக்கிறது தான் ஹையஸ்டான அனிமோமீட்டரோட பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு. புரியுது. அதுக்கப்புறம் வந்து 100க்கு அப்புறம் நீ அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் ரிப்போர்ட் எடுத்துடணும், மொத்தம் எத்தனை அனிமோமீட்டர் இருக்குன்னு. எத்தனை அனிமோமீட்டர் இருக்கோ அதை வச்சு அந்தபடி ஸ்டெப்ஸாக நீ வந்து கீழே போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ எதை கண்டுபிடிச்சிட்ட அவன் ப்ரெஷரையும் இதை வச்சு கண்டுபிடிச்சிருவேன், விண்டு வேணும் வந்து ஈஸியாக நீ இது கண்டுபிடிச்சிடலாம் 360 டிகிரி. டெம்பரேச்சர் பார்த்தோன்னா உனக்கு இங்கே மினிமம் பார்த்தோன்னா இப்போ மைனஸ்லாம் இருக்கும், சென்சரோட இந்த வேல்யூ ரெசல்யூஷன் -30 டிகிரி தான்லேருந்து உனக்கு 49 50 டிகிரி வரைக்கும் எடுக்கணும்னு. புரியுது. ஸோ இதை வச்சு நம்ம டோட்டலாக எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இப்படி வரும், இதுக்கு கம்னு இருக்கும். இங்கே போய் நம்ம என்ன பண்ணால் இந்த விண்ட்ல இங்கே எதுவுமே இல்லாமல் இருக்கும், அதர்ஸில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ணணும் இதை கிளிக் பண்ணி டைப் இதை மாற்றி இதை வந்து விண்ட் ஸ்பீட்னு கொடுக்குறேன், கொடுத்து நீ மாற்றிக்க வேண்டியதான். ஸோ இப்போ எல்லா ப்ராப்ளமையும் கிளாசிஃபை பண்ணிட்டு எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் இதுக்கு? எல்லாமே என்ன புரியல, எல்லாமே டேட்டா செட் போட்டதுக்கு அப்புறமா? ஆமா, இப்போ நீ வந்து சொன்னல இப்போ வந்து 100 மீட்டர்ஸ் தான் இதுவா இருக்கும், இது வந்து ப்ரெஷர் சென்சாரா இருக்கும், அது மாதிரி இப்போ எல்லாமே கிளாசிஃபை பண்ணிட்டேன். கிளாசிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அனாலிசிஸே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் மோட்டோ வந்து நம்ம ரா டேட்டாவை ஒரிஜினல் ரா டேட்டாவை செக் பண்றதுக்கு சாஃப்ட்வேர்ல போடுவோம், போட்டு சிங்கிள் ஃபைலாக மாற்றி ஓகே பக்கா இது ஒரிஜினல் ரா டேட்டா தான், இந்த ஒரு ரா டேட்டாவில் ஆஃப்செட் வேல்யூ, ஸ்கேல் வேல்யூ, சென்சார் சீல் நம்பர் எதுவும் மாறல, அது எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் இந்த எடுத்து வந்து விண்டோகிராஃபரில் போடுவோம். விண்டோகிராஃபரில் வந்து போட்டு நீ ஆக்சுவலி ஒரே ஒரு ரா டேட்டா தான் நம்ம கொடுத்துருக்கேன், ஒன்றா இருக்காது ஆக்சுவலி. நிறையா கொத 100 200 மேலே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃபைலை மட்டும் கொடுத்துட்டு இப்போ நம்ம இது பண்ணணும்ல,
ஒன்னொன்னா செக் பண்ண தெரியுமா, எல்லாத்தையும் நேம் மாத்திடுவோம். ஆமா. மாற்றி கொடுத்துட்டு அடுத்ததுனா பார்த்தோன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் அப்பண்டுன்னு இருக்கும். ம். அதை கொடுத்து எந்த இடத்துல போய் நீ அப்பன் பண்ண போறேன். அப்பண்டனோ அப்பண்ட் மீன்ஸ் இப்போ ஏற்கனவே வச்சிருக்க ரா டேட்டா அனாலிசிஸ் பண்ணல, ஐ மீன் செட்டிங்ஸில் மாற்றினல, ஹைட் இவ்வளோ, இவ்வளோ தான் வந்து ப்ரெஷர், இந்த காலம் தான் வந்து டெம்பரேச்சர்னு. ஆமா. அதுக்கப்புறம் மாற்றி ஓகே கொடுத்துருவேன். அதுதான் ஃபைனலாக உள்ளது. எல்லாத்தையும் நீ கரெக்டாக செக் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் உள்ளது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று பண்ணா உனக்கு ஒன்று லட்சக்கணக்கில் இருக்குன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் போட முடியாது. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம அப்பண்ட்னு கொடுத்து இதை போய் செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சு கண்ட்ரோலே கொடுத்தனா உனக்கு எல்லா ரா டேட்டாவும் செலக்ட் ஆகிடும். புரியுது. கொடுத்து நீ ஓப்பன் கொடுத்தனா உனக்கு இங்கே வந்து இது காட்டும், ஃபைல் அப்பண்ட்னு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அப்பன் வரப்ப என்ன சொல்லி கேட்கணும், இங்கே ஒரு டேபிள் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகிடுச்சு பாரு. என்ன சொல்லுதுன்னா டேட்டா இங்கே பாரு, அன்சால்வ்டு கான்ஃப்ளிக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் காலம் ப்ராப்பர்ட்டிஸ் தப்பாக இருக்கு அப்படின்னு. ஏன்னா நான் வந்து அப்பன் பண்ணது ஜாஃபராபாத்தும் ஓப்பன் பண்ணியிருக்கேன், லைடர் டேட்டாவும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால வந்து இந்த காலம்லாம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வரும். மிஸ் ஆனாதான் வந்து அது வந்து எரர்னு சொல்லி காட்டுமா? இப்போ அதுதான் இங்க வந்து காமிச்சிருக்கு. மிஸ் ஆகி காலம் ப்ராப்பர்ட்டிஸ் தப்பா ரீட் ஆச்சுன்னா இது மாதிரி தப்பு தப்பா காட்டும். ஓகே. பார்த்தனா இங்க 100 மீட்டர் நார்த்தும் இங்க உள்ள 100 கரெக்டா இருக்கு பாரு. ஆமா. நான் ஒன்னு வந்து லைடர், இது வந்து லைடர் டேட்டாவா இருக்கும். ஓகே. ரைட் சைடுல உள்ளது. இது வந்து ஜாஃபராபாத்தோடது. லைடர்ல 100 மீட்டரும் ஜாஃபராபாத் 100 மீட்டர் தான் கனெக்ட் ஆகுது, தெரியுதா லைன்? இல்ல இப்ப எனக்கு என்ன புரியலனா, இப்ப ஜாஃபராபாத்லயே வந்து லைடர் சென்சார் டேட்டா தான் நீ எடுத்த. இது ரெண்டுமே தனித்தனி டேட்டா செட். ஆமா, ரெண்டு தனித்தனி டேட்டா செட். இது ஜாஃபராபாத்ல இருக்கிறது வந்து இது வந்து மெஷர்மென்ட் வேன் வச்சு மாஸ் வச்சு எடுத்த டேட்டா. இது வந்து லைடர் டேட்டாவும் கம்பேர் பண்றியா? ஆமா, கம்பேர் பண்ணல. ஆக்சுவலி சும்மா அப்பன் பண்றதுக்கு எப்படின்னு காட்டுறேன், அப்பன் டேட்டா காலம்ஸ்னு. சரி, ஓகே ஓகே ஓகே. சோ நான் சொன்னேனே, இப்ப ரெண்டு டேட்டா நீ மாத்து போட்டா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. ஆமா, இதை வச்சும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். புரியுது. உனக்கு ஒரு டேட்டானாலும் உங்களுக்கு காட்டல, இல்லைன்னா ஃபுல்லாவே இது மாதிரி தான் காட்டும். எந்த ஒரு இது அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடில் உள்ளது ஃபுல்லாகவே வந்து ஜாஃபராபாத்தோட ரா டேட்டா, ஐ மீன் அந்த அப்பன் பண்ண காலம்ஸ். இது வந்து லைடரோடது. இது கனெக்ட் ஆகுறது பாரு, ப்ரெஷர் லைடரோட ப்ரெஷரும் ஜாஃபராபாத்தோட ப்ரெஷரும் தான் ஈக்குவல் ஆகுது. ஆனா ஜாஃபராபாத்தோட 50 மீட்டரும் இங்க லைடரோட 50 மீட்டரும் காட்டிருக்காங்க. ஏன்னா 50 மீட்டரே இங்க இல்ல லைடர்ல, அதனால வந்து அப்பன் காட்டியிருக்காது. ஸோ நம்ம இது அப்பன் பண்றப்ப ரா டேட்டா வந்து அந்த சைட்டுக்கான ரா டேட்டா ஃபுல்லா எடுத்து போட்டோம்னா எல்லாமே இங்க லைனா வந்துடும், ஸ்ட்ரைட்டா கொடுத்து நீ ஓகேன்னு கொடுத்து நினைச்சுக்கோ. நான் கொடுக்கல, கொடுத்து நீ ஓகே கொடுத்துட்டேன்னா நீ வச்சிருக்க தெரியுமா எல்லா டேட்டாவும், இயர் டேட்டா ஃபுல்லா, இயர் டேட்டா ஃபுல்லாவே உனக்கு வந்து காமிச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டேட்டாவை வந்து அப்லோட் பண்ணுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் இது அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் செட்டிங்ஸை மாற்றினதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தான் வந்து அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணி விண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கு, விண்ட் ஷியர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, விண்ட் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ. ஓகே, எப்போதுமே இப்போ விண்ட் ஷியர் பார்த்தோன்னா பாசிட்டிவ் விண்ட் ஷியராக தான் இருக்கும். அதாவது இப்படி வந்து இப்படி போகணும். அதாவது நீ பாசிட்டிவ் இன்சிட் இல்லாம இப்படி வந்து இப்படி போச்சுன்னா பாசிட்டிவ் இன்சிட் எல்லா டாட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். அது வராம உனக்கு இப்படி வந்து வச்சுக்கோ, இது நெகட்டிவ் இன்சிட்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் இன்சிட் விண்ட் ஸ்பீட்ல ஏதோ எரர் இருக்குன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே உனக்கு பாசிட்டிவ் இன்சிட் தான். ஏன் பாசிட்டிவ் வந்திருக்குன்னா வச்சிருக்க லைடர் டேட்டால தப்பான டேட்டா வராது. ஏதோ ஆஃப் ஆகுறதோ ஆன் ஆகுறதோ, சென்சார் ஓடாம இருக்கிறதோ, இல்ல சென்சார் ஃபால்ட்டே ஆகுறதோ, இந்த ப்ராப்ளம் எதுவும் வராது. ஒண்ணு லைடர் ஓடணும் இல்ல ஓடக்கூடாது, இப்படிதான் ஆப்ஷன் தவிர வேற எதுவும் வராது. இல்ல இது முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பார்த்தோன்னா ஃபிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கதான் வந்து டேட்டாவே நீ வந்து செக் பண்ணுவேன். ஃபிளாக் வித் மேனுவல், ஃபிளாக் வித் ஸ்கேட்டர் பிளாட், ஃபிளாக் வித் ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்போதுமே கொடுக்கறது ஃபிளாக் வித் மேனுவல்ல தான் பண்ண சொல்லுவோம். லாஸ்ட் வந்து அட்வான்ஸ்டா ஃபிளாக் வித் ரூல்ஸ் இருக்கு.
ஃபார்முலா மாதிரி போட்டுக்கிட்டோன்னா அதுவே உனக்கு எல்லாமே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். புரியுது. ஓகேவா? அது மட்டும் சொல்ல மாட்டேன் பாரு. நீ வந்து இது அப்பன் பண்ணுவ தெரியுமா? அப்பன் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்குல்ல, நீ இதுலேருந்து வர ஃபைலை என்னவா மாற்ற போறன்னு ஒன்று இருக்குல்ல. மேக்ஸிமம் எடிஷன் நம்ம வந்து வாஸ்ப் தான் யூஸ் பண்ணுவோம். வாஸ்ப்ல இருந்தா டேட்டா கஃப் கண்டுபிடிப்போம். ஸோ வாஸ்ப்னு இங்கே கொடுத்துட்டு இங்கே த்ரெஷோல்ட் காம் வேல்யூ வந்து 0.3. ஏன்னா எல்லா சென்சாரோட த்ரெஷோல்டு வந்து 0.3 தான் ஸ்டார்ட் ஆகும். சார் 0.5 வரும். ஆனால் காமனாக நம்ம 0.3ன்னு கொடுத்துருவோம். கொடுத்து ஓகே கொடுத்தனா நீ வாஸ்ப்க்கு தான் கொடுக்க போற. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எல்லாமே உனக்கு ரீசெட் ஆகிக்கும். இப்போ டேக் கொடுத்தனா உனக்கு எங்கெங்கன்னா உனக்கு வந்து 0.3 ஆக்சுவலி 0.3 கொடுக்கக்கூடாது, 0.29 கொடுக்கணும். ஸோ உனக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உனக்கு ஸ்டார்ட் ஆகுது டோட்டல் டேட்டாவும். நீ லைடரை பார்த்தனா தெரியும் உனக்கு கட்டாய ஓடி இருக்கு பார்த்தியா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஓடி இருக்கு. இந்த இடத்துல கட்டாயிருக்கு, கொஞ்சம் திருப்பி ஓடி இருக்கு, திருப்பி லாங் கட்டாயிருக்கு. டேட்டாவே உனக்கு ஃபுல்லாவே ஓடல இந்த 1 இயர்ல. இப்படி நீ ஃபுல்லா பாக்குறப்ப தெரியும் பரவாயில்ல நல்லா தானே இருக்கு டேட்டான்னு. ஆனா ஜூம் பண்ண தான் தெரியும் எங்கெங்கன்னா மிஸ் ஆயிருக்குன்னு. இனிஷியலா செக் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஹைட்டுக்கு போறோம் பாரு. இல்ல பார்த்தனா டேட்டா போகுது பாத்தியா, ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து சிங்க்ரனைஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் உனக்கு இத்தனை ஸ்பீட் டேட்டா இருக்கு 200 மீட்டர் வரைக்கும், 40, 60, 70, 80, 87, 100, 107 இத்தனை இது இருக்கு. ஒரு கோடு அதான் மீன் பண்ணுது. இதுல எதுவுமே சிம்பிளா இருக்கான்னு நீ ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தா எல்லாமே சிங்க்ரனைஸா இருக்கு பாத்தியா? சிங்க்ரனைஸா தான் இருக்கு. சிங்க்ரனைஸா இருக்குன்னா எல்லாமே இது ஒரு மெஷர்மெண்ட் டேட்டான்னு எடுத்துக்க. மெஷர்மெண்ட் டேட்டாவா இருக்குன்னா எல்லா அனிமோமீட்டரும் கான்ஸ்டன்ட்டா கரெக்டா சுத்துது. இந்த இடத்துல பார்த்தா கான்ஸ்டன்ட்டா பீக் போயிருக்கு, வேகமா சுத்திருக்கு. இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டா ஸ்லோவா சுத்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போனா எந்த ஒரு அனிமோமீட்டர்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரல அப்படின்னு நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். இதே இது வந்து இப்ப நிறைய இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, கான்ஸ்டன்ட்டா போகாம ஒரு 4 சென்சார் இப்படி 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 போயிருக்கு. ஓகேவா? இது 3வது சென்சார் இப்படி போயிருக்கு. 4வது சென்சார் மட்டும் இப்படி இப்படி வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோ. இந்த சென்சார் தான் நீ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஏன் அது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி சரி பண்ணணுமா? இல்ல இப்ப சரி பண்ணும்போது அந்த டேட்டா இப்போ ஏதோ ஒரு டேட்டா வந்து என்ன சொல்றது, ஏதோ ரொம்ப அன்னோன் வேல்யூ இல்ல ஹையஸ்ட் 1000 அந்த மாதிரிலாம் ஏதோ காட்டுது. அதை எப்படி டெலீட் பண்றீங்களா? ஒமிட் பண்ணிட்டு ஆக்சுவலி டெலீட் பண்ண மாட்டோம், லோ குவாலிட்டின்னு கொடுத்துருவோம். லோ குவாலிட்டியா? லோ குவாலிட்டி இல்லனா இன்வாலிட்னு கொடுத்துருவோம். ஓகே, நமக்கு ஐசிங் வராது, அதான் லோ குவாலிட்டி இல்ல இன்வாலிட்னு. அப்படி கொடுத்தப்ப என்ன ஆகும்னா அந்த டேட்டா வந்து இப்போ எல்லாமே இங்க வந்து ஆவரேஜ் எடுக்கும் தெரியுமா, அந்த டேட்டாவை ஸ்கிப் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நீ சடன் பீக்கால பார்த்தனா இப்போ எல்லாமே 2 2 2 இருக்குன்னு வச்சுக்கோ, 8ன்னு போகுதுனா நீ எல்லாத்தையும் ஆவரேஜ் எடுக்கிறப்ப பார்த்தனா 6ன்னு வந்துடும். ஓகே, இப்போ இந்த இதை நீ கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த பாயிண்ட்டை இங்கிற மீட்டர் 8 மீட்டர் per செகண்ட் கட் பண்ணிட்டேன்னா 2 2 2 இதையும் 2 இது வரைக்கும் 2ல தான் இருக்கு. அப்ப என்ன உனக்கு வந்து டோட்டல் ஆவரேஜ் 8ன்னு இருக்கும். ஓகே, ஐ மீன் இங்க 8 இங்க 6 வர 16 வருதுன்னு வச்சுக்க. ஸோ இதனால ஒன்னா உனக்கு டேட்டா பியூரிட்டி அதிகமாக நல்லா இருக்கும். எப்போதுமே நம்ம டேட்டா இன்டெகிரிட்டி தான் செக் பண்ணுவோமே. ஏன்னா இப்போ 6.015ன்னு வச்சுக்க, நீ வந்து கரெக்டா ஃபிளாக் பண்ணாம போயிட்டனா 5.8 போனாலுமே உனக்கு பயங்கரமா அடி வாங்கும். ஓகே, அதனால அனாலிசிஸ் பண்றப்ப கரெக்டா பண்ணிடணும் நம்ம. புரியுது. இதுல என்னன்னா நான் ஆக்சுவலி இப்போ 1 டேக்கானது இருக்கு பார்த்தா இங்க காட்டி வச்சிருக்கோம். பார்த்தனா எந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாரு, இந்த டேட்டா பார்த்தனா இங்க ரொம்ப லோவா இருந்திருக்கு. இங்க இடத்துல விண்ட் 200 மீட்டர் per செகண்ட். ஆமா, இதுல என்ன பார்த்தனா டிசம்பர் மந்த். ஆனா அதே இது பார்த்தனா டிசம்பர் 8ஆம் தேதி ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் காத்து அடிக்கல, அடுத்த நாள் பார்த்தா காத்து அடிச்சிருக்கு. ஆனா இப்படி நம்ம செக் பண்றப்பயே எல்லா சென்சாரும் அடிச்சிருக்கா இல்ல ஒரு சென்சார் தான் அடிச்சிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். சென்சார் தான் அடிச்சிருக்குன்னா கண்டிப்பா அது ஃபால்ட். ஓகேவா? எல்லா சென்சார்லயும் அடிச்சிருக்குன்னா ஓகே. இப்போ பார்த்தனா உனக்கு இங்க இது
சரி. இப்போ நீ இது வந்து டோட்டல் வருஷத்துக்கான டேட்டா ஓகேவா? இது ஃபுல்லா இப்போ என்ன நீ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணணும்னா எங்கேயாச்சும் லைன் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது ஃப்ளாட்டாக இருக்கா, ஃப்ளாட் லைன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஃப்ளாட் லைன் இருக்குன்னா ஒன்று சென்சார் ஓடலைன்னா ஃப்ளாட் லைன் ஆகும், இப்படி வந்துடும் டேஷ் மாதிரி. அந்த மாதிரி வச்சு டேட்டா இருக்கான்னு செக் பண்ணணும். புரியுது. என்னன்னா ஃப்ளாட் லைன்னா இது 0ன்னு காட்டாது. நான் சொன்னேன்ல ஒன்று 0.3ன்னு காட்டணும். நம்ம செட் பண்ணி வந்துருமா? ஒன்று 0.3ன்னு காட்டும், இல்லைன்னா 0.5ன்னு காட்டும். நீ மினிமம் வேல்யூவை 0.3ன்னு கொடுத்துட்டானா அனாலிசிஸ் பண்றது ஈஸி. புரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா ஃப்ளாட் லைன்ஸ் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஃப்ளாக் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா இப்போ நீ டோட்டல் 1 இயர் டேட்டா எடுத்துட்ட, இந்த இடத்துல பார்த்தா மட்டும் உனக்கு 25 கிட்ட இருக்கு. மற்றதுனா பார்த்தா கான்ஸ்டன்டா இருக்கா, சரி ஏன் இங்கே போச்சு, இங்கே ஒரே ஒரு சென்சார் தான் இருக்கா எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இதை ஆக்சுவலி நீ ட்ராக் பண்ணா பிளாக் கலர்ல வரும். அதுக்கு நீ ஜூம் பண்ணனா அந்த இடத்துல மட்டும் ஜூம் ஆகும், அந்த பிளாக் மட்டும். நீ அது இல்லாம சும்மா ஜூம் பண்ணா உனக்கு பொதுவா ஜூம் ஆகும், பொதுவா ஜூம் அவுட் ஆகும். ஸோ அந்த இடத்துல மட்டும் எடுத்துட்டு எல்லா சென்சார் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். அப்படி பாக்குறப்ப ஓகே, உனக்கு பார்த்தா எல்லா சென்சாரும் அப்படிதான் போயிருக்கு. அப்படின்னா அது ப்ராப்ளம் இல்லையா? எந்த ப்ராப்ளம் இல்லை. அதாவது ரொம்ப அப்னார்மலா இருக்கும். பார்த்தனா உனக்கு இப்போ இப்படி இருக்குல்ல, இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் உனக்கு 20க்கு போயிட்டு அப்புறம் திருப்பி கீழே இருந்திருக்கு, திருப்பி 24 போயிட்டு அப்புறம் கீழே இருக்கு, அப்படிதான் போயிருக்கு. இருந்துட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு 80 மீட்டர் per செகண்ட் இல்ல 20 மீட்டர் per செகண்ட் போயிட்டு திருப்பி சடனா இறங்குச்சுன்னா அது கஸ்ட் விண்ட். இதே பிளாட் லைனுக்கு பதிலா எல்லா சென்சாரும் அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இப்படி போயிட்டு இப்படி வருதுன்னு வச்சுக்கோ எல்லா சென்சாரும், அது வந்து கண்டிப்பா கஸ்ட் விண்ட். அது வந்து எவ்வளோ பீக்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். அதாவது இது வந்து ஒரு 5 மீட்டர் per செகண்ட்ல இருக்குன்னா இது 50 போச்சுன்னு வச்சுக்கோ, அதை 5ல இருந்து 10 போச்சுன்னா ஓகே ஃபைன், கஸ்ட் விண்ட்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஸ்ட் விண்டால் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நீ அனாலிசிஸ் பண்ற வரைக்கும் உனக்கு கஸ்ட் விண்ட் வந்து ஒரு எதிரி மாதிரி. இதே நீ டர்பைன் போட்டதுக்கு அப்புறம் கஸ்ட் விண்ட் வந்து உனக்கு தெய்வம் மாதிரி. அது சடன் கஸ்ட் விண்ட்ல உனக்கு ஒரு 4 to 5 ரொட்டேஷன் கிடைச்சாலே உனக்கு எனர்ஜி ஜெனரேஷன் நல்லா இருக்கும்ல. அதனால ஆனா கஸ்ட் விண்டை வச்சு மட்டுமே நம்ம அனாலிசிஸ் பண்ணக்கூடாது. அதனால கஸ்ட் விண்டை எடுத்து விட்டுருவோம். நீ சைட்ல இருக்கன்னா அந்த டைம்ல கஸ்ட் விண்ட் அடிச்சனா உன் டர்பைன் போட்டதுக்கு அப்புறம் அடிச்சானா அடிக்காட்டிங்க, டர்பைன் போடுறப்ப கஸ்ட் விண்ட் அடிக்காதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம போடுவோம். உனக்கு அடிச்சு உனக்கு பிரச்சனை எடுப்ப சடனா ஒரு 10 மீட்டர் per செகண்ட்ல கஸ்ட் விண்ட் அடிக்குதுன்னா உனக்கு கண்டிப்பா ஒரு 3 ரொட்டேஷன் ஆச்சு அடிக்கும். 3 ரொட்டேஷன் அடிச்சாலே உனக்கு வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 10 to 12 கிலோவாட் எடுத்துருவல. ஆனா நீ இந்த கஸ்ட் விண்ட் வச்சு அனாலிசிஸ் பண்ணிட்டனா கஃபே உனக்கு வந்து 32, கஸ்ட் விண்ட் வச்சு கஃபே ஒரு 30 தான் வருதுன்னு வச்சுக்கோ. சைட் நல்லா காத்தடிக்கிற இடம் கைத்தார் மாதிரி, ஆனா ஒரு 30 தான் வச்சுக்கோ கஸ்ட் விண்டால, அந்த போட மாட்டாங்க. வேற இல்ல இப்ப எனக்கு இன்னொரு என்ன டவுட்னா, இப்போ கஸ்ட் விண்ட வந்து அனாலிசிஸ் எடுக்க மாட்டோம் ஓகே, ஆனா இப்போ ஒரு சைட்ல வந்து இப்போ ஒரு டர்பைன் போடுறாங்க அப்படின்னா இப்போ அவங்க கஸ்ட் விண்ட வந்து லைக் லைட்டாச்சும் மனசுல வச்சுப்பாங்களே, மனசுல இப்ப திடீர்னு அந்த கஸ்ட் விண்ட் இருந்தாலும் எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியா இருக்கணும்னு பார்த்து தானே பண்ணுவாங்க. இல்ல ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி ஃபுல்லாவே இப்ப நீ ஆக்சுவலி நீ பண்றதுலயே உங்களுக்கு ஃபுல்லா ஸ்ட்ரக்சர் அந்த பிளேட் சாஃப்ட்வேர்னு சொன்னீங்க, அது ஃபுல்லா ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்கும் வரும் தானே அது. ஆமா. இப்ப ஏன்னா இப்ப உனக்கு 3 போர்ஷன் இருக்கு, வெறும் கஸ்ட் விண்ட் மட்டும் கிடையாது, டர்புலன்ஸும் பார்க்கணும், விண்ட் ஷியரும் பார்க்கணும். ஓகேவா? இப்ப நீ வந்து விண்ட் ஒரே பக்கமா அடிக்கணும் அவசியம் கிடையாது, அடிச்சிட்டு வச்சுக்கோ. குளோபல் விண்ட் அட்லஸ்ல பார்த்தா உனக்கு ஈஸ்ட் ஒரே எல்லாமே உனக்கு ஒரே டைம்ல அடிக்காது, கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு வேரியேஷன் இருக்கும். அட் டைம்ல ஈஸ்ட்லயும் அடிக்குது வெஸ்ட்லயும் அடிக்குதுன்னு வச்சுக்கோ, டர்பைன் சுத்தாதான் பார்த்தனா உனக்கு அந்த இடத்துல குழப்பி விட்டுரும். ஏர் வந்து ஒரு சர்க்குலேஷன் இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் அந்த பர்டிகுலர் பாத்துல, அததான் வந்து நம்ம சொல்லுவாங்க. ஸோ உனக்கு இப்போ ஒரே டைரக்ஷன் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க டர்பைன் இதான் டர்பைன் வச்சுக்கோ, இப்படியும் விண்ட் அடிக்குது, அடிக்குது, இப்படியும் அடிக்குது, இப்படியும் அடிக்குது, ஓகேவா? பார்த்தனா உனக்கு ஏர் சர்க்குலேஷன் இப்படி வந்துடும் ஃபுல்லா. இந்த சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு டர்பைனோட
இது இருக்குது மெக்கானிக்கல் இது இருக்கு ஸ்ட்ரென்த்தை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணலாம். ஒரு ஷேர் ஆச்சும் கொடுக்கும், ஆச்சும் செஞ்சிடும். இதெல்லாம் நீ செக் பண்ணி தான் நீ போடுவ. அந்த சைட்லேயும் டர்புலன்ஸ் இன்டென்சிட்டி செக் பண்ணுவாங்க. எவ்வளோ டர்புலன்ஸ் இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கு அதுவுமே இந்த விண்டோகிராஃபில் நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு, போனால் இவ்வளோ பர்சன்டேஜுக்குள்ளே வந்துன்னா நம்ம டர்புலன்சிட்டி உள்ளதான் நல்லா இருக்கு நம்ம போடலாம், இல்லை அதுக்கேற்ற மாதிரி மிஷின் போடலாம்னு சொல்லிட்டு நம்ம அதையுமே நம்ம செக் பண்ணிடலாம். டர்புலன்சிட்டி இம்பார்ட்டன் தான். ஸோ இப்போ என்னன்னா இப்போ இது இருக்குல்ல, இதை வச்சு நம்ம ஒன்றா எடுத்து போடலாம். சப்போஸ் இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா இருந்தாலும் நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கோம். ஏதாச்சும் பார்த்தா ஒரே ஒரு சென்சார் மட்டும் ஆன் ஆகி டேஷ் மாதிரி இருக்கும் குட்டி அமௌண்ட். நீ ஆனால் ஃபுல் ஜூம் மோட்ல பார்த்தா ஒன்றும் தெரியாது உனக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே லோ குவாலிட்டின்னு கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கொடுத்துருக்கேன், கொடுத்து அப்ளை ஃபிளாக் செக்மெண்ட் அப்படின்னா உண்மையாகவே ஃபிளாக் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, ஒரு பின் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போகிறேன், இதை கொடுத்துட்டு இந்த டேட்டா வந்து தப்பாக இருக்குது, சடனாக இப்படி இருக்குது, அதனால இது நான் ஃபிளாக் கொடுக்குறேன் அப்படின்னா பின் மாதிரி கொடுத்துரும். இப்போ என்ன ஆகுனா இதெல்லாம் 10 மினிட்ஸ் டேட்டா, இதுலேருந்து இதுக்கு போது 10 நிமிஷம் டேட்டா. இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து ஆவரேஜ்லேருந்து எடுத்துட்டா அர்த்தம். ஓகே, டோட்டல் ஆவரேஜ் வந்து. ஆமா, இது எடுத்தாச்சு இது எடுத்தாச்சு. இதே மாதிரி தான் ஆக்சுவலி இது இதை நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. இல்லாத பட்சத்தில் நம்ம அதை வந்து ஃபிளாக் பண்ணணும். புரியுது. ஃபிளாக் பண்ணி இது மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும் ஒன்று ஒன்றா. இங்கே இதே ஒன்னே ஒன்று தான் இருக்கு. இங்கே பார்த்தோன்னா இது ஆக்சுவலி நம்ம ஃபிளாக் பண்ணலாம். ஓகே, பார்த்தோன்னா ஒரே ஒரு சென்சார் மட்டும் தான் ஆன்ல இருக்கு. புரியுது. ஸோ இது வந்து எனக்கு வேணாம், எதுக்கு எடுத்தா எல்லா சென்சாரும் எடுக்கணும், இல்லை வேணாங்கிறது பட்சத்தில் நீ செக் கொடுத்து அதை மட்டும் நீ ஃபிளாக் பண்ணிக்கலாம். அது மாதிரி இங்கே பார்த்தனாலும் உனக்கு தெரிஞ்சிருக்கும், சிலது ஆஃப்ல இருக்கு சிலது ஆன்ல இருக்கு. இங்கே பார்த்தனா தெரியும், அது 87 ஆன்ல இருக்கு, மற்றதெல்லாம் ஆஃப்ல இருக்கு. ஸோ நீ டேட்டா வந்து செக் பண்ணுறப்ப இது மாதிரி தான் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலி மேபி இப்போ லைடரில் நான் சொல்லலை, மெஷர்மெண்ட் டேட்டா வந்துன்னா ஒன்று ஓடி இருக்கு இன்னொன்று ஓடலன்னா அது தப்பு கிடையாதுல்ல, அது நடக்க தானே செய்யும். அது எல்லாமே எனக்கு சேம் டைம் இன்டர்வல்ல தான் வேணும். சேம் டைம் இன்டர்வல் இது ஓடனா இதுவும் ஓடணும், இது ஓடலைன்னா இதுவும் ஓடலன்னு சொல்லக்கூடாது. டேட்டாவை பொறுத்தளவுக்கு வராது. அதனால தான் உனக்கு இங்கே எதுவுமே ஃபிளாட் லைன்ஸோ எதுவுமே இல்லை. எல்லாம் பார்த்தோன்னா இங்கே இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ, உனக்கு பார்க்க அப்படி தெரியும், ஆனால் நீ ஜூம் பண்ணி பார்த்தோன்னா அந்த இடத்துல பார்த்தோன்னா சென்சார் ஆஃப் ஆயிருக்கும். அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் இங்கேயே ஏதோ எரர் இருக்கு லைடர்லேயே. பார்த்தனா மற்ற அது மாதிரி இது செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீடையும் செக் பண்ணிக்கோ, எந்தெந்த சென்சார் பீக்கில் இருக்கு எந்தெந்த சென்சார் டவுனில் இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் 200 மீட்டர் பீக்கில் இருக்குன்னு வச்சுக்கோ. இது வந்து இப்ப என்ன டவுட்னா, நீ மொத்தமா ஒரு 1 இயர்க்கான டேட்டா இப்ப பாக்கணும்னு வச்சுக்கோ, ஒரு நாள்ல இதுல ஒரு மாதிரி இருக்கும்ல, அது ஒரு நாளுக்கான டேட்டாவும் எடுத்து 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 நீங்க அனலைஸ் பண்ணி பாப்பீங்களா? ஆமா, ஆக்சுவலி மேனுவல் இதுல தனித்தனியா பண்ணுவோம், ஓகேவா? ஆனா இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா நாங்க என்ன பண்ணுவோம்னா, சொன்னல ஃபிளாக் வித் ரூல்ஸ்னு, ஃபிளாக் வித் ரூல்ஸ் போனா இங்க ஒருத்தர் ஆப்ஷன் மாதிரி காட்டும். நான் என்ன கொடுக்குறேன், ஆட் கொடுக்குறேன், ஆட் கொடுத்து டெஃபினைட் டேட்டா காலம்ஸ்னு கொடுத்துட்டேன். எந்தெந்த காலம் இருக்கோ அந்த இதுல இருந்துன்னு, அதுல எனக்கு ஐசிங்ல லோ குவாலிட்டின்னு கொடுத்துருன்னு. நான் வந்து விண்ட் ஸ்பீடை செக் பண்றேன். விண்ட் ஸ்பீடை வந்து 200 மீட்டரு ஸ்பீடுக்கு உள்ளதுன்னு. ஆக்சுவலி இது வந்து லைடர் டேட்டானால உனக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் காட்டல, ஓகேவா? ஆக்சுவலி ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வச்சுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இருக்கா இல்ல, சரி ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வச்சுக்கோ, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 1க்கு மேல போகாது, கரெக்டா? ஆமா, ஓகேவா? மினிமம் பார்த்தனா 0. அதாவது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எப்போ 0 வரும்னா உன்னோட ஆவரேஜ் வேல்யூவும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வேல்யூவுமே ஈக்குவலா வந்ததுன்னா 0 வரும். புரியல.
இப்போ ஒன்று ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எடுக்கிறதுக்கு நீ டோட்டல் டேட்டாவும் எடுக்கிறது தெரியுமா? ஆமா. எல்லா டேட்டாவும் இதுல ம். 3ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்க தெரியுமா இனிஷியலா? ஆமா. அந்த வேல்யூவும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வேல்யூ ஈக்குவலா இருந்ததுன்னா 0 கொடுத்துரும். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 0 அப்படின்னு. ஓகே. இது எப்போ வந்து இது வந்து டோட்டல் ஆவரேஜ். இதை வந்து கை வைக்க முடியாது. ம். இது சேம் இந்த லோவஸ்ட் வேல்யூ இருக்குன்னு சொன்ன தெரியுமா வேஸ்ட் இந்த டேப்ல? ஆமா. இது வந்து சென்சார் ஆஃப் கண்டிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே. சென்சார் ஆஃப்ங்கிறது ஆனா டேட்டா லாக் இருக்கு தெரியாது. டேட்டா லாக் அவுட்புட் எடுக்கிறப்ப அதாவது நீ ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுக்கோ. ஆஸ்ட்ரோஸ்கோப்லாம் பார்த்துருப்ப. நீ வந்து ப்ரோபை கனெக்டே பண்ணிருக்க மாட்டே, ஆனால் சிக்னல் வந்துகிட்டே இருக்கும். அனலாக் சிக்னல் வேரி ஆகிட்டே இருக்கும். ஆமா. ஓகேவா? அது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியால ஸ்டாட்டிக் ஏர்ல வந்து ஸ்டாட்டிக் இது இருக்கனால லைட் காத்துல ஆட்டினாலே உனக்கு வேரியேஷன் வந்துட்டே இருக்கும். புரியுது. அந்த இதுல நீ சேனல்ல இருந்து உனக்கு இப்ப சென்சார்ல இருந்து டேட்டா வந்திருக்காது, 0வா தான் இருந்திருக்கும். ஆனா நீ சேனல்ல இருந்து வெளில எடுப்ப தெரியுமா? ஆமா. இடத்துல கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ கொடுத்துட்டே தான் இருக்கும். அனலாக் வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட மைனஸ் பண்றப்ப 0ன்னு காட்டும். ஸோ எங்கெங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 0 காட்டுதோ அங்கன்னா வந்து எரர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா அஸ்யூம் பண்ணிக்கலாம். இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஓகேவா? இப்போ நான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்த வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அதாவது 120 மீட்டர் விண்ட் ஸ்பீடோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு இங்க அதே வந்து இங்க ஒரு ஆப்ஷன் என்ன காட்டணும், 120 மீட்டரை கொடுத்துரும். இங்க கொடுக்கணும்னா இங்க ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருவேன். இங்க என்ன கொடுக்கணும்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் உள்ள ரிலவெண்ட் காலம் அப்படின்னு கொடுத்துடணும். அப்பனா தான் 120 மீட்டரோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் உள்ள 120 மீட்டர் விண்ட் ஸ்பீடை எடுத்துக்கும். ஓகேவா? எப்போ இங்க ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுக்கணும், இங்க அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ல உள்ள ரிலவெண்ட் காலமா ஃபிளாக் பண்ணுன்னு. அப்படி கொடுத்து நீ ஓகே கொடுத்தனா வந்து அதாவது கொடுத்து ஒரே ஒரு இது மட்டும் ஆட் பண்ணிட்ட, ஓகே கொடுத்துட்ட, எக்ஸிக்யூட் போயிட்டு எக்ஸிக்யூட் ஃபிளாக் ரூல்ஸ்னு கொடுக்குற. என்ன வரல? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இருக்காங்களா இல்லையா தீபா? தூங்கிட்டாங்களா? இருக்கேன். இப்போ நீ வந்து அதான் ஸ்டாண்டர்ட் இதில் வந்து இப்போ நான் சொன்னேன்ல ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 0ன்னு வந்துன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இது 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த வேல்யூ இது பார்த்தோன்னா இது வந்து 200 மீட்டரோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன். அந்த 200 மீட்டர்ல ஏதாச்சும் இந்த இடத்துல 0ன்னு இருக்குன்னா இந்த நம்ம கொடுத்த ஃபார்முலா படி இங்க 0 வந்ததுன்னா இது ரிலவெண்ட் காலம்ல உள்ள ஸ்டாண்டர்ட் டிவிஷனை ஃபிளாக் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ இந்த 72.20 வந்து ஃபிளாக் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி ஸ்டாண்டர்ட் டிவிஷனா வந்துச்சுன்னா இங்க 7.2 இருக்காது, லோவஸ்ட் விண்டா 0 இல்ல 1 அது மாதிரி கொடுத்துருக்கோம். இது மாதிரி கொடுத்து நீ கொடுக்குறப்ப ஒன்னொன்னா அனாலிசிஸ் பண்றப்ப டோட்டல் டேட்டா செட்டையும் வித்தின் செகண்ட்ல உனக்கு ஃபிளாக் பண்ணிருக்கோம். அது வந்து நீ வந்து ஸ்பீடுக்கு எல்லா சென்சாருக்கும் நீ கொடுத்துக்கலாம், டெம்பரேச்சர் கொடுத்துக்கலாம், ப்ரெஷர் எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். ஆனா இதுல என்னன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், டைரக்ஷன் இருக்கு தெரியுமா, இதெல்லாம் நம்ம மேனுவலாவே பண்ணிக்கலாம். ஏன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர்ல நீ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எடுக்கிறப்ப வேல்யூஸ் மாறும். இதுக்கு தனியா உட்காந்து நீ நோட் புக் எடுத்து சம் போடுற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் நீ என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஆன் பண்ணிட்டு இங்க இருக்கா வந்து ஆல் ஸ்பீடு காலம் நான் எடுத்துட்டு ஆல் டைரக்ஷன் காலம் கொடுக்குன்னு வச்சுக்கோ. ஸோ நம்ம டைரக்ஷன் வச்சு செக் பண்ணிக்கலாம். டைரக்ஷன் இதுல நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னா இந்த டைரக்ஷன்ல தான் அடிக்குதான்னு அது கன்ஃபார்ம் பண்ண முடியாது நம்மளால. ஸோ அதை நம்ம வச்சு எப்படி கம்பேர் பண்ணா 2 சென்சாரும் ஈக்குவலா வந்து மேப் ஆகுதா அப்படின்னு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது போன்னு வச்சுக்கோ. இதுல பார்த்தனா இதுலயே ஒரு எரர் தான். உனக்கு ஒரே ஒரு சென்சார் மட்டும் கரெக்டா இருக்கு, ஒன்னு மட்டும் இப்படி இப்படி போயிட்டு வந்திருக்கு. அது நார்த்தா சவுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து நம்ம செக் பண்ண மாதிரி இதுலயே வந்து நம்ம செக் பண்ணணும்.
இது பார்த்தோன்னா 80 மீட்டர் நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. ம். அடுத்து அதாவது இந்த பக்கத்தில் உள்ள காலமே இதை கிளிக் பண்ணால் இன்னொரு டேப் மோர் ஓப்பன் ஆகும். அதை வச்சு ஈஸியாக வச்சுக்கலாம். ஓகே 70யும் இல்லை, 60யும் இல்லை, 40யும் இல்லை. அப்போது 87 இல்லையே. என்னாச்சு? டப்பா மாதிரி வருது, ஆனால் எதுவுமே இல்லையே. 70யும் இல்லை, 60யும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ இது எல்லா சென்சாரும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில். சரி, இன்னைக்கு போதும், முடிச்சுக்கலாம்டா. தூக்கம் வந்துச்சா இதுக்கே? வரல, நான் போய் சாப்பிட போகிறேன். ஓகே, ஸ்டாப் பண்ணிப்போம். நாளைக்கு வேணாம் கண்டினியூ பண்ணுறதா பண்ணுவோம். சரி, ஓகே. நானும் இப்போ நீ பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு என்ன கான்செப்ட்னா, டேட்டாவை எடுத்து அனாலிசிஸுக்கு அப்பன் பண்ணிட்டு என்ன டேட்டா வந்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே செக் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டுக்கான ஒர்க்கே. ஓகே. இப்போ நீ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஏரா டேட்டாவை டவுன்லோட் பண்ணி, சும்மா ஓரலாக சொல்கிறேன், ஏரா டேட்டாவை டவுன்லோட் பண்ணி அதோட இதையும் கம்பேர் பண்ணுவேன். ஏரா டேட்டா எடுத்து கொடுக்கும்ல சேட்டலைட்லேருந்து, அந்த டேட்டாவும் டேட்டாவும் ரெண்டுமே ஒரே வேல்யூஸில் இருக்கா அப்படின்னு. ஓகே. அது ஒரே இதில் இருந்ததுன்னா ஓகே, நம்ம இடத்துக்கு மெஷர்மெண்ட் டேட்டா கரெக்டாக அக்யூரேட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னொரு 20 இயர்ஸ்க்கு வந்தால் எவ்வளோ மின்ஸ் அடிக்கும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணி அதை ஒரு ஃபைலாக கிரியேட் பண்ணுவோம். ஓகே. இது பண்ணுறது தான் வந்து விண்டோகிராஃபரோட வேலை. புரியுது. இது வரைக்கும் புரிஞ்சுதோ? இது வரைக்கும் புரிஞ்சது. ஆனாலும் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பார்க்கணும், மறுபடியும் பார்த்துட்டு. புரியல. ஹாண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு வாட்டி பண்ணா தெரியும்ன்ற. அது வரும் அது ஆக்சுவலி. ஆடியோட தான் இருக்கு எனக்கு. இதுலேயே நிறைய, அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நீ விண்டோகிராஃபர் ஃபுல்லாக பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு ஃபைலோ, அந்த ஃபைலை நீ எடுத்து ஒரு இதில் அப்பன் பண்ணால் போதும், அதுவே அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துரும் அந்த வேல்யூஸ். மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து விண்டோகிராஃபர். நீங்க ஓபன் விண்டோ யூஸ் பண்ணுவீங்களா? ஓபன் விண்டோ நாங்க யூஸ் பண்ணல. நாங்க யூஸ் பண்றது ஃபுல்லா விண்டோகிராஃபர். விண்டோகிராஃபர்ல தான் ஃபுல்லா அனாலிசிஸ் பண்ணுவோம். வின் ப்ரோல வெக்டர் மேப் எடுப்போம். வின்சிம்ல காம்ப்ளெக்ஸ் சைட்டா இருந்ததுன்னா வின்சிம்ல ரன் பண்ணுவோம். ஓகே, வரைக்கும் புரிஞ்சதுல? இது வரைக்கும் புரிஞ்சுது. பாரு நான் ஆனா ஒரு வாட்டி அப்பன் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தா தான் புரியும். ஒன்றும் இல்லை, நீ விண்டோகிராஃபர் வெப்சைட் வேணா லிங்க் வேணா போட்டு விடுறேன், கொடுக்குது. அப்படி என்ன கேட்குதுன்னா கம்பெனி டீடைல் கொடு அப்படின்னு சொல்லுது. சும்மா பேரு கம்பெனி மெயில் அட்ரஸ்ன்னு சொல்லும். நீ சும்மா ஜிமெயில கொடுத்தாலே லாகின் ஆயிடுச்சு. ஜிமெயில் கொடுத்தேன். அப்புறம் வந்து அது சாஃப்ட்வேர் டவுன்லோட், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண லைசன்ஸ்னு கேட்கும். அதுக்கு கீழே பார்த்தோன்னா இது மாதிரி ட்ரையல் வெர்ஷனுக்கான ஒரு இது காட்டும் லிங்க் மாதிரி. அதை கிளிக் பண்ணால் நீ லாகின் பண்ண இடத்துக்கு போயிடும். அங்கே போய் கேட்கும், உன் பேர் நான் கொடு, பேரை சொல்லு, உன் அட்ரஸ் சொல்லுன்னு. காசு சொல்லாது, இமெயில் ஐடி கொடு, ஃபோன் நம்பர் கொடு. நீ கொடுத்து முடிச்சோடனே அதில் சொல்லும் 14 நாளுக்கு அப்புறம் நீங்கள் காசு கட்டணும் அப்படின்னு, இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பைரி ஆகிடும் அப்படின்னு வந்துடும். கொடுத்தோம்னா லைசன்ஸ் கோடு இது மாதிரி வந்துடும் உனக்கு. இது மாதிரி வந்துடும். நீ 14 days யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 14 days ஃபுல் அக்சஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன இதான் எரா பாயிண்ட் டவுன்லோட் பண்ணுறது கொடுத்தனா அது ஒர்க்கு பாரு. இது ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ப்ரீமியம் வாங்கினா தான் வரும். 14 days மேலே கொடுத்துருக்கான். இதுலயே கொடுத்துருக்கான்ற. இதில் ஆக்சுவலி உண்டு எப்போதுமே. ஆனால் நீ ப்ரீமியம் இது நான் கிளிக் பண்ணேன்னா இதான் அந்த சேட்டலைட்டான டேட்டா. நான் டவுன்லோட் கொடுத்தோன்னா எனக்கு அந்த சைட்டுக்கான இது எரா டேட்டா 45 yearsக்கான டேட்டா டவுன்லோட் ஆகிடும்.
எல்லாம் 14 days தான். 10 நாளுக்கு அப்புறம் காசு கேட்பான், காசு கொடுங்க. தெரிஞ்ச கதை தானே. ஏன்னா ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி பாரு. ஆனா நீ இதில் ஒர்க் பண்ணி பார்த்தா புரியுது. ட்ரை நீ அது பண்ணலாம். நீ ஒன்றும் இல்லை. இப்போ நீ வந்து டோட்டல் லைடர் இது டோட்டல் ஒரே ஃபைலாக கொடுத்தாங்களே, நீ என்ன பண்ணு, சப்போஸ் இதை டவுன்லோட் பண்ணுனா இந்த இருக்கு பாரு 14.7 ஜிபிக்கு ரா டேட்டா, ஆமா. இதை நீ அப்லோட் பண்ணி பாரு. ஓகே. பார்த்தோன்னா ஒரு ஃபைலாக ஒரு பர் டே டேட்டாவாக கொடுக்கும், இல்லைனா வந்து மந்த்லி டேட்டாவாக கொடுக்கும். ஓகே. மந்த்லி டேட்டா கூட நான் சொன்னேன் அப் அண்டுன்னு ஒன்று ஆப்ஷன், ஆமா. கிளியராக இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக எடுத்து, அதாவது ஒரே நிமிஷம் கால் வருது, நான் வரேங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உங்கள்ட்ட லேப்டாப் இருக்கா? என்கிட்ட இல்லடா, மொபைல்ல தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, லேப் இருந்துச்சுன்னா நீங்க வேணா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான ஆபீஸ்ல வேணா ட்ரை பண்றேன், ஃப்ரீயா இருந்தா. விண்டோ கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க, இப்போ வந்திருக்கு. அப்படியா? அப்போ பிரச்சனை இல்லை, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதான் ஃப்ரீயா இருக்கும். நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன்ல, இது வைக்காதீங்க. இது வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்தா மாதிரி. ஸோ இதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் என்ன ஏதுன்னு. இப்ப அந்த டேட்டா எடுத்து போட்டோம்னா நமக்கு இப்ப நீ ஓபன் ஆச்சு அதே மாதிரி வருமா, இல்ல அப்பன் பண்ணுமா நம்ம? அப்பன் பண்ற மாதிரி. இது கண்டிப்பா சிங்கிள் ஃபைலா இருக்காது. ஓகே, எல்லா வேலையும் ஜாயின் பண்ணணுமா இப்போ? இதில் வந்து நிறையா டேட்டாவாக ஒன்று இல்லை அதான் சொல்கிறேன்ல, இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2018 நவம்பர் 19 வரைக்கும் இருக்கு இந்த டேட்டா. ஸோ இது அப்படின்னா ஒரு நாளைக்கும் டேட்டா டவுன்லோட் பண்ணி அதை ஃபைல் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மொத்தம் 365 டேட்டா ஃபைல்ஸ் வேணால் காட்டலாம் மேபி. இல்லை எனக்கு 1 hour இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸ் இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு டேட்டா மட்டும் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்பன் பண்ணீங்கன்னா இது கிளியர் ஆகும். பட் என்ன நீங்கள் சொல்கிறேன் ரா டேட்டாவாக கொடுக்குறீங்களே, அப்போ உங்களுக்கு இதுக்கு படிக்க தெரியாது விண்டோகிராஃபருக்கு. நீங்க அழகா காலம் 1 2ன்னு அழகா படிச்சிங்க பாத்தீங்களா, ப்ரெஷரு டெம்பரேச்சர் இதுன்னு. மேபி அது ஒழுங்கா சப்போஸ் விண்டோகிராஃபர்லாம் ரீட் பண்ண முடியலன்னா இங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி காலம் 1 2 3 4 5 6 7 8ன்னு வரும். அப்பதான் டென்ஷன் ஆகும் லைட்டா. இதுக்கு உங்களுக்கு செட்டப் ஃபைல் கொடுக்க மாட்டாங்களா? எதுவுமே கொடுக்க மாட்டான் கம்பெனிக்காரன். வந்து ஏதாவது கிளைண்ட் வரவன் வந்து வெறும் பியூர் ரா டேட்டா கொடுப்பான். அத வச்சு எப்படி நீங்க கரெக்ட்டா அத எடுக்குது? சப்போஸ் மாத்திச்சுனா அது மாறினா நாங்க கொஞ்சம் ஜெயில நிக்க வேண்டியதுதான் நாங்க. ஏன்னா இப்ப கயத்தா டேட்டாக்குலாம் நம்மளுக்கு ஒரு செட்டப் ஃபைல் கொடுத்துறாங்க. அது செட் ஃபைல்னு சொல்லுவாங்க. அது ஒரு லாகருக்கும் பொறுத்து மாறும் அது. நம்ம கிட்ட இருக்கிறது இது மட்டும் தானே, டாக்வின் தானே இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் தானே வச்சு இது பண்ண. நம்மள்ட்ட 3 ஆக்சுவலி நம்ம 3 செட் ஆஃப் டேட்டா லாகர் வச்சிருக்கோம். கின்டெக்கு, அப்புறம் அமோனைட், அப்புறம் வந்து என்ஆர்ஜி. அமோனைட் வந்தா ஜாலி, பிரச்சனையே இல்லை. ஆனா வந்து யாரும் அமோனைட் போட மாட்டானுங்க. கம்பெனிக்காரன் வர்றது எல்லாமே வந்து என்ஆர்ஜி தான் போடுவானுங்க. ஏன்னா அதை என்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம் என்ஆர்ஜியும் கின்டெக்கும். என்ஆர்ஜி போட்டா நம்மள அது இப்போ விண்டோகிராஃபர்லேயே வரும் அது ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன் இருக்குமே, செக் பண்ணலாம் நம்ம அதை போட்டு. அது இருக்குல்ல, ஒரு சிம்பனி டேட்டா ரிட்ரைவர்னு. இதுதான் வந்து அந்த என்ஆர்ஜி லாகரோட சப்போர்ட்டர். ஸோ நம்ம அந்த இதில் போட்டு இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். பண்ணி நீங்கள் இப்போ அப்பன் பண்ண மாதிரி அதுலேயே அப்பன் பண்ணிங்கன்னா இதில் எப்படி டேட்டா காலம்ஸை பார்க்குறீங்க, அதில் ஒரு மாதிரி சைட் பட்டன் மாதிரி கொடுக்கும். அதை கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் எந்த வின் ஸ்பீடு எது அடிக்குது எது என்ன அதுன்னு. ஸோ அது அதை வச்சு நம்ம ஈஸியாக. ஆனால் இது என்ன பண்ணாலும் சரி நம்மளுக்கு மாஸ்டராக இது வேணும். இது இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது இன்ஸ்டாலேஷன் ரிப்போர்ட்லாம்.
ஆமா. வேணா நம்ம அசம்ஷனுக்கு போட்டுக்கலாம். ஆனா ஆஃப்செட் வேல்யூ இது எதுவுமே போட முடியாது. ஓ, okay. இதுலயே பார்த்தீங்கன்னா, இங்க காட்டும். ஆஃப்செட் வேல்யூ கேலிப்ரேஷன் இருக்குல்ல. டிவைஸ்ல ம். போனீங்கன்னா, ஒரு சென்சாரும் ஸ்கேல் ஆஃப்செட் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இங்க நீங்க மாத்திக்கலாம். இங்க நம்ம மாத்திக்கலாம். மெயின் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபிளாக் பண்றது. நீங்க ஃபிளாக் ம். லைட்டா அசந்து போய் ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் இப்படி எடுக்கிறதுக்கு பதிலா இப்படி இழுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ நாவத்தில் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா, இதெல்லாம் வின் டேட்டான்னு வச்சுக்கோங்க. டைரக்ஷன் இல்லாம. இத்தனை ம். டேட்டாவை வந்து அது மீன் ஒரு 5 டேட்டாவை ஃபுல்லா ஃபிளாக் பண்ணிட்டீங்க. 5 ம். நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு ஆவரேஜ்லேருந்து கட் ஆயிடும். ஐயோ. அப்போ 4.7 வர வின் ஸ்பீடு வந்து இன்னும் 3க்கு போச்சுன்னா அவ்வளோதான். ம். ஸோ அதனால் அனாலிசிஸ் பண்ண மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டா போதும். சரி, ஓகே. டைம் இருந்தா நான் வியூ பண்ணி பார்க்குறேன் ட்ரை இந்த பண்ணி டேட்டா எடுத்து. பாருங்க. ம் ம். சரி, ஓகே. சரி ஓகே சாப்பிட்டியா? இந்த இனிமேல் தான். சரி, ஓகே. சாப்பிடு. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி போடுவோம். ம். சரி ஓகே. பாய். தேங்க்யூ. ம். ஓகே. ம். பாய். ஓகே ஃபைன், முடிஞ்சது. எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட். If you have any language problem, please contact me. Okay, bye, good night. Stop the ne? Stop.